ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். நியாயம், அநியாயம் இரண்டிற்கும் சிறு வித்தியாசமே உள்ளது. அந்த வித்தியாசத்திற்கு பெயரே தர்மம். த வாய்ஸ் ஆஃப் லார்ட் ஸ்ரீ கிருஷ்ணா. யாரை கேட்டும் பூக்காது காதல் தாவரம், ஒரு காதல் பார்வை பார்க்காமல் இல்லை யாவரும். யாரை கேட்டும் பூக்காது காதல் தாவரம், ஒரு காதல் பார்வை பார்க்காமல் இல்லை யாவரும். ஏன் ஒருத்திய கண்ண கொத்தி போறிய, என்ன துரத்திய தொட்டு தொட்டு போறிய. எதுகையாய் மூணையாய் இருவரும் இருந்த நாளெல்லாம் கவிதை போல் இனிக்கிறதே. இனித்திடும் இதயத்தை இவள் விழி எறும்பை போல தாடி கடி கடிக்கிறதே. பழகிய விழியாவும் அழகிய கனவாகும். காதல் கதவினை நீ முதல் திறந்தாயே. காற்றின் முதுகினில் நான் முதல் பறந்தேனே. அன்னை தந்தை இல்லாமல் பிறக்கும் பிள்ளை எதுவென்றால் காதல் தானடே. காதல் வந்த பின்னாலே கடலின் மேலே முளைக்காதோ ரோஜா பூச்செடி. யாரை கேட்டும் பூக்காது காதல் தாவரும், ஒரு காதல் பார்வை பார்க்காமல் இல்லை யாவரும்.
விடுங்க, என்னங்க பண்றீங்க? 1 லிட்டர் இவ்வளோன்னா ஒரு சொட்டு எவ்வளோ கணக்கு இருக்குல்ல? பார்ட்டி உஷார் தான். ஜப்பானி மாதிரி நடந்துட்டு என்ன பேச்சு பேசுறது? இல்லைன்னா பம்ப் அடிச்சு அனுப்பிட மாட்டீங்களா? ஹலோ, வண்டி எடுப்பா. டீல முடிச்சு கொடுத்த அந்த புரோக்கருக்கு கமிஷன் கொடுக்கணும் சார். அது கொடுக்கலாம்ப்பா. முதல்ல நாம ஹோட்டலுக்கு போவோம், அவர் அங்க வர சொல்ல. அதுக்கு வண்டி எடுக்கணுமே சார். அதுக்கு சாவி வேணுமே சார். என்னப்பா சொல்ற? சாவி அவர் கையில இருக்கு. அவருக்கு சேர வேண்டிய கமிஷன் கொடுத்தாதான் அவர் சாவியை கொடுப்பாரு. சாவி, வண்டி எடுப்பா. ஹலோ ரங்கராஜ். யாரு? உன்கிட்ட ஓனரா ஒருத்தன் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கான்ல, அவன் தான் பேசுறேன். பேரு? பேரா? நீ ஒரு இடத்துல வேலை செஞ்சா பரவாயில்ல, எக்ஸ்ட்ராவல்ஸ் போன்லயே பேசலாம். அதாவது எப்ப பேச்சுக்கு நடுவுல ஊன் கூட கொட்டக்கூடாது. எனக்கு டிராவல்ஸ் பிசினஸ் விட்டா வேற எதுவும் தெரியாது. உனக்கு அப்படியா? டிரைவர் சம்பளமும் வாங்கிக்கிற, நடுவுல புரோக்கரா இருந்து ரியல் எஸ்டேட்ல பெருங்காசு சம்பாதிக்கிற. ஏதோ எங்கிட்டாவது 4 காசு சம்பாரிச்சு நீ நல்லா இருந்தா அதுவே போதும்பா. ரங்கா, ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். ஃபாரின்ல இருந்து ஒரு பார்ட்டி அடுத்த வாரம் வர்றதா போன மாசம் சொன்னேனே, ஞாபகம் இருக்கா? பார்ட்டி மல்டி மில்லியனர். அவர் பார்ட்டி மல்டி மில்லியனர். அவரை பிக்கப் பண்ண உன்னையத்தை அனுப்பலாம்னு இருக்கேன். உன்கிட்ட எனக்கு பிடிக்காத விஷயம் நிறைய இருக்கு. தொந்தியை விட திமிரு பெருசு. எல்லா பயல்களும் யூனிஃபார்ம் போட்டு வண்டி எடுத்தா நீ அதை செய்ய மாட்ட. கால் ஒடிஞ்சதுக்கு அப்புறம் நியாயமா நீ வண்டியே ஓட்டக்கூடாது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் தண்ணி அடிப்பேங்கிற. ஆனா உனக்கு மட்டும் வாரத்துல 4 ஞாயிற்றுக்கிழமை வருது. கேட்டா வேலையை விட்டு போறேன்னு என்னையவே மிரட்டுவேன். இதெல்லாம் எதுக்கு சகிச்சுட்டு போறேன்னு நினைக்கிற? உனக்கு 5 லாங்குவேஜ் தெரியுங்கிறதோட உன் கஸ்டமராலதான் என் வண்டியே ஓடுது. இங்க பாரு, அவர் ஐடி பார்ட்டிப்பா. உலகத்துல எங்கெல்லாம் சம்பாரிச்சாலும் இங்கதான் வந்து ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றாரு. பியூர் பேச்சுலர். முக்கியமான விஷயம், 5 ஸ்டார் 7 ஸ்டார்னு மாறி மாறி தங்கினாலும் ஹோம்லி புட்டுன்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். சொல்றத கவனிக்கிறியா ரங்கா? அவர் வந்து போற வரைக்கும் அவர் முகம் சுளிக்காம நீ தான் நடந்துக்கறணும். உன்கிட்ட தான் பேசுறேன். மதிக்கிறான் நான் பாரு. இது வேற. ஹலோ, யார்யா? ரங்கராஜ் இருக்காருங்களா? ரெங்குராஜனா? உனக்கு இன்கமிங் ஃப்ரீ தானே, எதுக்குப்பா கண்டவனுக்கெல்லாம் ஏன் பொண்ணு நம்பர் கொடுக்குற? பேட்டரி சார்ஜ் வீணா போகுதுல்ல. ஹலோ, வண்டி வந்து இவன மாதிரி ஒரு கஞ்ச பயல நான் பார்த்ததே இல்லப்பா. ரங்கராஜ் வந்துட்டேனே சார். வீட்டுல ஒய்ஃபு பொண்ணெல்லாம் காஞ்சிபுரம் கோயிலுக்கு போகணும்னாங்க. கூட்டிட்டு போயிட்டு வந்துரு. மறக்காம பணம் வாங்கிக்கப்பா. நான் ஏன் சார் பணம் கேட்க போறேன், அதுவும் உங்ககிட்ட? நம்பவே முடியல, பணமே வேணாங்கிறான். அதுவும் இந்த காலத்துல இப்படி ஒரு நல்ல மனுஷனா? நல்ல மனுஷனா? அம்மா, ரங்கராஜ் ஒரு காய் போட்டு கொடுமா. யாரு இவனா? இவன் கேஸ் 6 வருஷமா இழுத்தடிச்சிட்டு கிடக்குது. பீஸ் இது வரைக்கும் 10 பைசா கொடுக்கல. அப்படி என்ன கேஸ்? இவன் பொண்டாட்டிய மார்க்கெட்ல எவனோ பின்னாடி தட்டிட்டானா. வண்டிய வழியில விடாம அந்த லாஸ்ட்ல விடுப்பா. 10 ரூபாய் குடியா? சில்லறை இல்லைண்ணா. உங்க அம்மா பேர் என்ன? ரூபாவா? காலங்காத்தலை கழுத்து. குட்டியா? ஐயோ, அறிவிக்கா உனக்கு? பேசி தீக்க வேண்டிய விஷயத்துக்கு அறுவாள் விட்டு வரியா? இனிமே அந்த இடத்துல தர மாட்டியா? எதுக்கு ஐயப்பனோட வரல கடிச்சு துப்புன? அன்னைக்கு சனிக்கிழமை விரதங்க. நான் நான்வெஜ் சாப்பிட மாட்டேன். அதனால தான் கடிச்ச வரல துப்பிட்டேன். இந்த காமெடி எல்லாம் வேண்டாம். ஏன் வரல கடிச்ச? நீங்களே சொல்லுங்க எஜமா. உங்க பொண்டாட்டியோட புட்டத்துல எவனாவது கைய வச்சா பார்த்துட்டு சும்மா இருப்பீங்களா? எவ்வளவு கோவம் வரும் பாருங்க. கேட்டதுக்கே உங்களுக்கு எவ்வளவு கோவம் வருது. இவன் நாரவாய வச்சுக்கிட்டு ஜட்ஜி கிட்ட, அதுவும் அவரோட ஒய்ஃப பத்தி அந்த ஆத்திரத்தில் தான் எஜமா அவன் கையை வெட்டிட்டு வந்துடலான்னு போனப்ப அவன் என் வாய்க்கு எதிராக விரல காட்டினதுனால அதை கடிச்சு பேசின ஒரு ஜட்ஜி சும்மா விடுவாரா? 6 மாசம் சிறை தண்டனை, அபராதம் 10,000 ரூபாய். எது வேணும்? சொல்லட்டுமா வடிவேலு? சொல்லியா? 10,000 ரூபாய் கொடுத்துருங்க எஜமா. சைலன்ஸ், சைலன்ஸ். என்ன சின்ன புள்ளத்தனமா? கோர்ட் இல்ல இது. இந்த வழக்கு கால வரையறையின்றி ஒத்திவைக்கப்படுகிறது. அன்னையிலிருந்து இவன் கேஸ் எப்ப கோர்ட்டுக்கு வந்தாலும் இனிமே அந்த ஜட்ஜை சமாதானப்படுத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு விட்டு போச்சு. அப்ப உங்க பையன் காலத்துல கூட இந்த கேஸ் முடியாதுன்னு சொல்லுங்க.
எந்த கோயிலுக்கு போகணும்னு சொன்னீங்க? காளிகாம்பாள் கோயிலுக்குப்பா. ஏமா பாம்பேல படிச்சேன்னு சொல்ற, உனக்கு எப்படி மலையாளம் தெரியும்? கெவின் போலாமா? கெவின் இப்படின்னு சொல்லவே இல்லையே. ஆர் யூ மேல்? என்ன பேசுறீங்க நீங்க? அறிவு கெட்டத்தனமா? பார்த்தா No, தெரியல? I am waiting for a male costumer. Hopes you are not a male. இல்ல? டிரைவர்ஸ் எல்லாம் டீசெண்டா இருப்பீங்க பார்த்தா டிரைவர்னா மரியாதை ஆளுங்க கையில போட வச்சிருக்கீங்க. Please, அப்புறம் ஆம்பளை please. என்ன அர்த்தம்? போலீஸ்ல புடிச்சு கொடுக்கணும் சார். சாரி மேம், பிளக்கார்ட் சேஞ்ச் ஆனதுல ஒரு சின்ன கன்ஃபியூஷன். என்ன கன்ஃபியூஷன்? மிஸ் மாலத்தியை கூட்டு போன டிரைவர் யாருங்க? நான் தான் சார். வந்து யோ, கூட்டு போங்க. வாயா, நீ கையில பிடிக்க வேண்டியது என்கிட்ட Sorry. கொடுத்து ஒன்னால என்ன கெட்ட பேர் ஆயிடுச்சு. சாரி மேடம். Thank you sir. okay. Sorry. இனிமே இப்படி பேசாதீங்க. நீங்க ரொம்ப ஹேண்ட்ஸமா இருக்கீங்க. See you again. Thank you. சார், நீங்களே கெவினை பிக்கப் பண்ணவா வந்தீங்க? நான் தான் கெவின். கெவினா? சார், நீங்க தான் கெவினா? நான் உங்களை தான் சார் பிக்கப் பண்ண வந்தேன். தூக்க கலக்கத்துல காடை மாத்தி கையில வச்சுட்டு கன்ஃபியூஸ் ஆயிட்டேன் சார். நானே வெரி கைண்ட் ஆஃப் யூ சார். சார் 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 அது சார். ஏன் எவனாவது சொல்றது இல்லையா? கோத்து விட்டு வேடிக்கை பாக்குறீங்க. தோ வந்துட்டேன் சார். Yep, I've just landed. Hey, let me call you back. So, Mr. Rangaraj, சார். your boss told me you could speak 5 languages very fluently. Yeah. Quite a talent, I must say. Yeah, sir. Already telling the same thing, sir. And then, actually, the VIP for origin costumers coming. My boss sent me only, sir. You know Obama, sir? Yeah. Is Periyamma and Chinnamma. That is maximum and minimum. Once upon a time coming to India, sir, I only drawing all them, sir. And some fellow told it to me. Obama's sister Catherine also came, sir. I received her and I do all service to her, sir. She enjoyed my service, sir. At the time of send off, you know, sir, she kissed me and giving $500 US, sir. Sir, you married, sir? Not yet. What, sir? You are all foreign people. You can do all matters front and back of the marriage, sir. But in India, sir, we do only back of the marriage only, sir. That is our custom, sir. Front and back? You mean before and after marriage? Yeah, sir. இந்த மாதிரி எத்தனை லாங்குவேஜ் பேசுவீங்க மிஸ்டர் ரங்கராஜ்? Like this English, sir, I speak Telugu, Hindi, Malayalam, Kannada, Marathi, Gujarati, sir. No language barrier for me, sir. Tamil? Tamil I can, I can speak, sir. Tamil is a very good language and sweet language like Krishna sweet, sir. And அப்ப தமிழ்லயே பேசலாமே. So, sir, you are not understanding my English, sir. This is also already telling, sir, because I speak very grammatical English, sir. Like British English. Because why, you know, sir, I worked in a British bakery. மிஸ்டர் ரங்கராஜ், Yeah, sir. உங்களை இந்த மாதிரி பேச வச்சே நம்ம சீக்கிரம் சுதந்திரம் வாங்கிருக்கலாம். 4 முழம் சாமந்தி பூ கொடுமா. 4 முழத்துக்கு 500 ரூபாய் நீட்டா எப்படி? இந்த சேச்சி சோந்தனே அதே முல்லப்பு கொடுக்குற மாதிரி முல்லப்பெரியாரையும் கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். இன்னும் கொஞ்சம் டிகாஷன் போடு. பட்டாச்சு சில்லறை எடுத்து வை, வந்து வாங்கிக்கிறேன். சார். ஓ, தேங்க்யூ. தேங்க்ஸ். கூட டீல தான் சார் ஆரம்பிக்குது. எனக்கு பாய்லர் டீ தான் பிடிக்கும்னு உங்களுக்கு எப்படி தெரியும்? உங்களுக்கு பாய்லர் டீ பிடிக்கும், பிராய்லர் கோழி பிடிக்காது. அது மட்டும் இல்ல, மசாலாவை அம்மியில வச்சு அரைச்ச நாட்டுக்கோழி குழம்புன்னா ஒரு புடி பிடிப்பீங்கன்னு கூட தெரியும். வேற என்னதான் 5 ஸ்டார் ஹோட்டல்ல தங்கினாலும் ஹோம்லி ஃபுட்டு தான் நீங்க மெனக்கட்டு தேடுற மெனுன்னு கூட தெரியும். வாவ் மிஸ்டர் ரங்கராஜ், என்னை பத்தி ஒரு சர்வே எடுத்து வச்சிருக்கீங்க போல. இப்போ கூட சார், ஒரு ஸ்டார் ஹோட்டல்ல தங்கறதுக்கு பதிலா ஹோம்லி அட்மாஸ்பியர்ல தங்குனீங்கன்னா பெட்டரா ஃபீல் பண்ணுவீங்கல்ல சார்? அஃப்கோர்ஸ். உங்களுக்கு ஓகேன்னா என் இன்சார்ஜில் இருக்க ஒரு வீட்டை வந்து பாருங்க. உங்களுக்கு பிடிக்கும்னு நான் நம்புறேன். ஒரு வகையில் எனக்கு அது ஃபைனான்ஷியலாக ஹெல்ப்ஃபுல்லாக கூட இருக்கும். இது என் சைடில் வைக்கிற ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் தான். உங்களுக்கு பிடிக்கலன்னா பழையபடி ஸ்டார் ஹோட்டலுக்கே போயிடலாம்.
பார்க்கலாமா சார்? நீங்க சொன்னா சரியா இருக்கும்னு இந்த டிஏ சொல்லுது. பார்க்கலாம். வாங்க சார். நீங்க போங்க, நான் லக்கேஜஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். சரியான வெளிப்பாட்டு. இத போய் வீடுன்னு சொன்னீங்க? ஏன் சார்? ஒரு கை தேர்ந்த சிற்பி செதுக்குன அழகு மாளிகை மாதிரி இருக்கு. நமக்கு இந்த கவிதை கன்றாவிலாம் தெரியாது சார். நமக்கு தெரிஞ்சதெல்லாம் வீலு ஸ்டேரிங் தான். உங்களால முடியுமா இல்ல நான் ஹெல்ப் பண்ணட்டுமா? வேணாம் சார், உங்க ரூம் லெஃப்ட்ல இருக்கு. பாக்குறதுக்கு மட்டும் இல்ல, நல்ல வசதியா கூட இருக்கும். ரம்யமா இருக்குல்ல சார்? இந்த வீட்டோட ராசி உங்களுக்கு இங்கே மேரேஜ் ஆனாலும் ஆயிடும். வக்கீல் சார், ஒய்ஃப் மேட்டர்ல மட்டும் நோ காம்ப்ரமைஸ். போன வைங்க. பொண்டாட்டி திருப்பதி லட்டுமா இருந்தா அதுக்காக அடுத்தவன் கை வச்சாலும் பார்த்துட்டு சும்மா இருக்கணுமா? சார், ஜெட் லாக்கு லேஸ்ல கழட்ட முடியலையே. ஷிட். இவனுங்களுக்காவது ஷூ, ஏழைங்களுக்கு வாழ்க்கையே நாறுது. சம்பாதிக்கிறதெல்லாம் 40 வயசுக்குள்ள சம்பாதிச்சிருங்கன்னு ரஜினி பாடி இருக்காரு. பாடி அவர் மட்டும் சம்பாதிக்கிறாரு. விடியாத நம்ம வாழ்க்கையில இந்த கெவின் தான் ஒரு கேண்டில் ஏத்தணும். It's 7 o'clock. What jet lag? Huh? Oh, Christ. Na Rena Girena Rigirena Teri Girena Rena Girena Rigirena Marengirena Peyai oru peyai kadal panikattil உறைந்திருந்தேன் தீயாய் பெருந்தீயாய் நீ என்னில் பட்டு உயிர்த்திருந்தேன் நான் யாரென நீ பார்க்கிறாய் அச்சத்தின நீ வேர்க்கிறாய் துருவேறிய என் இதழ்கள் துரு துருவென உன் இதயம் காதலாகி கசிந்து உருகி என்னை நெருங்கி மயங்கி கிருங்கிடாதே உன்னிது இன்னொருங்கிடாதே நீரில் ஆடை நெய்து நான்
என்ன சொல்றீங்க? நான் இங்கே சொன்னேன், சைகை தானே காட்டினேன். ஏன் இப்படி தப்பு தப்பா உளறி கொட்டுற? கூலி கிளாஸை பார்த்த உடனே யார் நீ? நான் மிஸ்டர் ரங்கராஜோட கெஸ்ட். கோஸ்ட்டு? கோஸ்டா? சார், என்னை தவிர இந்த வீட்டில் வேற யாராச்சும் இருக்காங்களா? நோ பாடி. இல்லை, நேற்று ராத்திரி ஒரு அழகான பொண்ணு வெள்ளை சாரி கட்டிட்டு இருக்கிறத பார்த்தேன். கட்டிக்கிட்டு இருக்கும் போதே பார்த்தியா? சார், வெள்ளை சாரி கட்டி இருந்தா ஒரு அழகான பொண்ணை பார்த்தேன். அந்த மோகினி மறுபடியும் வந்துட்டாளா? மோகினியா? அது என்ன பண்ணி அரட் ஹவுஸ்ன்றது சரியா தான் இருக்கு, விவரம் தெரியாம. 1 2 3 5 7 9 அந்த லைட்டு தொங்குது பாத்தியா? அங்கதான் அவன் நாக்கு தொங்குச்சு. நாக்கு தொங்குச்சா? அவ அங்கதான் தொங்குனா, அதனால நாக்கு அங்கதான் தொங்குச்சு. நாக்கு மட்டும் என்ன நாக்பூர்ல தொங்குமா? சார், என்னதான் சொல்ல வந்தீங்க? சில படங்கள் தியேட்டருக்கு வர்றதும் தெரியாது போறதும் தெரியாது பாத்தியா? அது மாதிரி இவ போறதும் தெரியாது வர்றதும் தெரியாது. அப்பேற்பட்டவ 5 வருஷம் சென்று திடீர்னு என்ட்ரி ஆயிருக்காள்னா அதுக்கு 2 காரணம் தான் இருக்க முடியும். 1 ரத்த பசியா இருக்கணும், 3 மத்த பசியா இருக்கணும். நீ வேற நல்ல ஜிம்பாடியா இருக்கியா? பாத்துக்கையா, உறிஞ்சினா ஒரு சொட்டு ரத்தம் இருக்காத உடம்புல சக்கையா தாண்டா கீழே கிடப்ப. கொலுசு கொலுசு சத்தம் கேக்குதா? விஸ்கம்பி. ஆமா, கொலுசு ஸ்லைட்டா உதறதான் செய்யுது. அழகண்டா. கிளார் நாட் நைஸ். மயிர் குட்டிய இடங்களை மையிட்டு நிரப்புக. என் குடுமி எவள்கிட்ட சிக்காது. மிஸ்டர் ரங்கராஜ். சொல்லுங்க சார். முன்னாடி உங்களுக்கு ட்ரை பண்ணேன், கொஞ்சம் பேசணும். ஃப்ரீயா? ஃப்ரீயா பேசுறதுக்கு இல்லாமா நான் டாலஸ் கேட்க போறேன் உங்ககிட்ட. சொல்லுங்க சார். கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி இங்க ஒருத்தர் வந்தாரு. வந்து இந்த வீட்ல மோகினி இருக்கிறதா சொன்னாரு. அடப்பாவி, அவன் மறுபடியும் வந்துட்டானா? யார் அந்த ஃபியட் உயரத்துல தலையில கூட 536 முடி இருக்குமே, அவன் தானே? 536? இப்ப வந்து எண்ணிப்பார், அதுல 500 புட்டுக்குச்சு. ஐயோ, அவனை மோகினி அடிச்சு ரத்தம் கக்கி நாக்கெல்லாம் வெளியில வந்து உங்க ரூம்ல தான் அங்க விழுந்து கிடந்தான். அவன் செத்து 3 வருஷமாச்சே. நான் செத்துட்டேனா? என்னங்க சொல்றீங்க? ஆமாங்க. நான் செத்தது நானே மறந்துட்டேனா? என்ன இளவிடாது. உடனே வர முடியும். நீங்க ஒண்ணு பண்ணுங்க, பயப்படாதீங்க. இதோ நான் வந்துடுறேன். Footsteps right above us in the hallway in the kitchen. Out of the corner of my eye, I thought I saw something blue passing. And all of a sudden, my legs, which were draped over the side of the bed here, just started picking up on their own. Many of these paranormal incidents have been caught on film or video and is happening in places all over the world every day. And with it, the quality of the evidence, definitive proof of the existence of spirits among us may be closer than we think. யார் நீங்க? மோகினி.
யார் இது? இங்கதானே வச்சு டீ கிளாஸ். ஹலோ. സാറിന് എന്നെ കണ്ടതും ഷോക്ക് അടിച്ചത് വയറ് കാരണമാ. அப்புறம் அந்த அவரு சொன்னாரு நீங்க ஏதோ தூக்குல தொங்கி செத்துட்டுதா. സാറിന് പേയെന്നാൽ അവള് ഭയമാ. സാറിനെ കണ്ട് ഭയന്നത് കൊണ്ടാണ് ഞാൻ സാറിനെ കൂടുതൽ പേടിപ്പിച്ചത്. ഞാൻ ഈ വീട്ടിലെ സെർവൻ മെയ്ഡാണ്. എന്താ വീണ്ടും ഷോക്കോ? പേടിക്കണ്ട, ഇത് കണ്ടോ. கிளு கிளுப்பாய் சினுங்கு பெரும் கிளு கிளுப்பை தரும் பெண்ண குடு குடுப்பாய் குலுங்கு என்னில் சல சலப்பை தரும் பெண்ண குப்பையாக்கி போராட போராட மூளைய மொக்கையாக்கி போராட கருப்பு வெள்ளை கட்டைகளில் என் விரல் நகர கலர் கலராய் மெட்டுகளை அவள் விழி இசைக்க வாசிக்கிற அவளை வாசிக்கிற வாசிக்கிறாள் அதில் ஆசிக்கிற நான் நேசிக்கிறேன். கிளு கிளுப்பாய் சினுங்கு பெரும் கிளு கிளுப்பை தரும் பெண்ண குடு குடுப்பாய் குலுங்கு என்ன சல சலப்பை தரும் பெண்ண வாசிக்கிற அவள வாசிக்கிற வாசிக்கிறா அதெல்லாம் சிக்கிற நான் சிக்கிற. குரு, எனக்கு பேய் பிடிச்சிருக்கு. சரிதான். நல்ல ஒரு மலையாள மாந்திரிகனா பார்த்து மந்திரிச்சுக்கோ. சரியா? ஒரு மலையாள குட்டி மந்திரிச்சதுனாலதான் பேயே பிடிச்சிருக்கு. At last you fell in love. Yep, I guess I've lost myself in love. Wow, congrats. Thanks. பட் நான் சொல்லியிருக்கேன்ல, நான் பார்க்குற அழகான பொண்ணுங்க எல்லாருமே பொண்டாட்டி இல்லை. பொண்டாட்டியாவே ஒரு பொண்ணை நினைச்சு பார்ப்பேன். அந்த பொண்ணை தான் நான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு. அந்த தேவதைய நான் இங்கே தான் பார்த்தேன். ஆமா, இது அந்த பொண்ணு கிட்ட சொல்லிட்டியா? இருமணம் புரிந்தது, இனி திருமணம் புரியணும்.
சண்டாள பாவிங்களா? அது எப்படிடா உங்களுக்கெல்லாம் காதல் வந்ததும் கவிதை வருது? ஒரு கவிதையே காதலா வரும்போது அடச்சி, காதலிக்கும் போது இப்படி எல்லாம் உளருங்க. பொண்டாட்டி ஆனதுக்கு அப்புறம் உதறிடுங்க. நான் சீக்கிரம் தூங்கணும்பா. காலையில கோர்ட்டுக்கு போகணும். ஒரு டிவோர்ஸ் கேஸ். யாருக்கு? எனக்கு தான். நிச்சயம் உங்களுக்கு பிடிக்கும். கிராப் அவ்வளோ டேஸ்டா இருக்கும். சாப்பிட்டுட்டு சொல்லுங்க. போதும். இது கடலைக்கறி. சாரை கேப்பமா? நம்ம எல்லாரும் கேப்பமே. சார் கரெக்டா சொல்லிட்டாருன்னா நீ எனக்கு 100 ரூபாய் கொடுக்கணும். தப்பா சொல்லிட்டாருன்னா நான் உனக்கு 100 ரூபாய் கொடுப்பேன். ஓகேயா? சார், இந்த அழகான பொண்ணு யார் சொல்லுங்க? அது உங்க டாட்டர். கரெக்ட் சார். நீங்க மட்டும் இல்ல, ஊர்ல இருக்க எல்லா பயலும் இப்படிதான். உங்க பொண்ணான்னு கேக்குறானுங்க. ஆமாண்டா என் பொண்ணுதான் சொன்னா பொண்ணை குடுப்பியான்னு கேக்குறானுங்க. இதுவே பெரிய இஷ்யூவா இருக்கு. என் ஒய்ஃப் சார். அழகான ஒய்ஃப் சார். என்னால டைஜஸ்ட் பண்ணவே முடியல. அது வேற ஒண்ணும் இல்ல சார், தேங்காய். கேரளா பொண்ணுங்களோட அழகுக்கும் அவங்களுடைய சமையல் ருசிக்கும் காரணமே தேங்காய் தான். அதனாலதான் உங்களுக்கு ஜீரணம் ஆகல. அதுக்கு ஒரே ஒரு வைத்தியம் தான். மிளகு, ஜீரகம், பூண்டு நசுக்கி ரசம் வச்சு கொடுத்தேன்னு வச்சுங்களேன், நச்சுன்னு இருக்கும். ஓ, இதான் நீங்க சொன்ன ரசமா? இது ஃபாரிஜின் சார். நான் லோக்கலு, உங்களுக்காக வாங்கி வச்சேன். தண்ணி மிக்ஸ் பண்ணலாமா இல்ல ராவா அடிப்பீங்களா சார்? இல்ல, நான் சாப்பிடுறது இல்ல. என்ன கொடுமை சார் இது. கொஞ்சம் கொஞ்சமா நேரத்தை குறைப்பேன்னு சொன்னதுக்கு அண்ணா நகர் டவர்ல இருந்து குதிப்பேன்னு போராட்டம் பண்ணவன் நானு. நான் மட்டும் ஃபாரிஜின்ல பிறந்திருந்தேன்னு வச்சுங்களேன், குடியுரிமையை ரத்து பண்ற அளவுக்கு குடிச்சிருப்பேன். எங்க 2 பேர்ல தண்ணி போறது என் ஒய்ஃப் தான். அதுல ட்ரிங்க்ஸ் ஊத்துறது மட்டும்தான் நானு. பாருங்க சார், சிம்ரன் ஆஃப் வோட்கா பாட்டில் மாதிரி வரா பாருங்க சார். என் டாஸ்மாக் வாழ்க்கையை எலைட் ஆக்குனதே இவதான் சார். பா, இவ்வளோ பியூட்டிஃபுல்லான பொண்ணு உன் வாழ்க்கையில எப்பறான்னு தானே பாக்குறீங்க. அப்ப எனக்கு 10 வயசு இருக்கும். ஒட்டி போன வயித்தோட, பின்னாடி ஒட்டு போட்ட ட்ரௌசரோட சேச்சு முன்னாடி போய் நின்னேன். அவங்க தான் என் பசிக்கு சோறும் தங்க இடமும் கொடுத்தாங்க. അവിടെ വെളിയിൽ വെച്ചോളൂ. പിന്നെ എനിക്ക് 2 kg പഞ്ചസാരയും 1 ലിറ്റർ പാല് വാങ്ങിട്ട് വരോ. വേഗം ഓടിയിട്ട് വാ, ആരും ഇല്ല അവിടെ. മോനു, என் கண்ணுக்கு அன்னலட்சுமியாவே தெரிஞ்சாங்க அந்த சேச்சி. ക്ഷീണിച്ചില്ലേ? നന്നായിട്ടുണ്ടോ? കുടിക്ക. அப்போ எனக்கு ஒரு 21 வயசு இருக்கும். நிறமாச கர்ப்பிணியா இருந்த சேச்சியோட ஹஸ்பண்ட் ஒரு ஆக்சிடென்ட்ல செத்து போயிட்டாரு. அந்த டெத்தை கூட சேச்சி கிட்ட மறைச்சு டெலிவரிக்கு அவங்கள ஹாஸ்பிட்டல்ல சேர்த்தேன். சேச்சி, கொஞ்ச நேரம் தான், ஹாஸ்பிட்டல் போயிடலாம். பாத்து பத்ரம். வேகம் கொண்டு போ.
அங்கதான் இந்த மோகினி பிறந்தா. நான் பார்த்து பிறந்த பொண்ணு, பத்திரமாத்து பொண்ணு. 10 மாசத்துலயே பிறக்காம 15 நாள் கழிச்சு தான் பிறந்தா. ஏய் மோகினி பாப்பா, அழக்கூடாதுடா, அழாதுடா செல்லம். பாரு குருவி இருக்கு பாரு, அதை கூப்பிடலாமா? பாரு மம்மிக்கு டாட்டா சொல்றீங்களா? கிடைச்ச வேலையெல்லாம் கஷ்டப்பட்டு செஞ்சு சேச்சிக்கு ஒத்தாசியா இருந்தேன். மோகினியை படிக்க வைக்கிறதுல இருந்து உகார் சார் ஒன்றும் தப்பாக நினைக்க மாட்டார். இல்லை சார் வந்து உகார். சேச்சி மோகினியை படிக்க வைக்கிறதுல இருந்து அதுக்கு கல்யாணத்துக்கு செலவுகள்லாம் என்னால் முடிஞ்ச உதவியெல்லாம் நான் செஞ்சேன். தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அந்த மாப்பிள்ளையோட அப்பன் தாலி கட்டுறதுக்கு முன்னாடியே தாலி எடுத்துட்டான். அந்த தந்தை എത്ര ചാൻസ് അയച്ചു ചെയ്തു. ഇപ്പൊ കല്യാണം കഴിഞ്ഞിട്ട് നോക്കാം. குரங்கு கையில பூமாலையை கொடுத்தா என்ன செய்யும்? பிச்சு எரிஞ்சிட்டு போயிடுச்சு. நாங்களும் காலில் விழுந்து சமாதானப்படுத்தி பார்த்தோம். மோகினிக்கு பயங்கர கோவம் வந்து എന്നെ പണത്തിന് വേണ്ടി ഇങ്ങനെ വില പേശുന്നവനെ ഞാൻ കിട്ടാൻ തയ്യാറല്ല. ராஜேட்டா, நீ கல்யாணத்துக்காக எவ்வளவு கஷ்டப்பட்ட. நான் உன்னையே கல்யாணம் பண்ணிக்கிறேன். உன்னை விட அவளை வேற யாரா நல்லா பாத்துக்குவா? கட்டுறா தாலிய என்ன சேச்சி சொன்னாங்க. கட்டிட்டேன். நன்றி கடன் இல்லையா? பாருங்க சார், சாமியே செஞ்ச சிலை மாதிரி இருக்கு. சாதாரண மனுஷனா என்ன பண்ண முடியும்? மிஞ்சி மிஞ்சி போனா மணி அடிச்சுட்டு 3 வேளை பூஜை பண்ணலாம். அதுக்கு மேல கற்பூரம் வேணா காடா. மதி அட்வைஸ் எல்லாம் மதி. ஒரு ஆக்சிடென்ட்ல உடம்புல இருக்க எல்லா பார்ட்டும் கிராக் ஆயிடுச்சு. உருப்படியா இருக்க ஒரே உருப்படி மனசு தான். அந்த மனசோட தான் மகாராணி மாதிரி பார்த்துட்டு இருக்கேன். பின்ன என்ன ஒரு டிரைவர் பொண்டாட்டி மாதிரியா இருக்கு? பாருங்களேன், நைலான் புடவை, ஜாக்கெட்டை பாருங்க. பின்னாடி ஜன்னல்லாம் வச்சிருக்கான். கேட்டா கேரளா வாஸ்துங்கிறா. இங்க அவரு பேண்ட்டுக்கு வெளியில அருணாக்கு அவரு. ஓகே, மதி எனக்கு மதி. மொட்டை மாடையில் முழு மதி. அது பழக்கம் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். எல்லா சினிமாலையும் இதுதான் போடுறானுங்க. ஆனால் எவன் திருந்துறான்? எல்லாம் கொரட்டை விட்டு தூங்குறானுங்க. குட் நைட். தினமும் இவ்வளோ குடிப்பாரா? நாளைக்கு காலையில் ஒரு முக்கியமான அக்ரிமெண்ட் சைன் பண்ண போகணும். சீக்கிரம் எந்திரிக்கணும். கொஞ்சம் ஹெல்ப் பண்ணீங்கன்னா இவர் உள்ள தூக்கிட்டு போயிடலாம். வேண்டாம், அவரு கொசு தூக்கிட்டு வந்துடும். கொசுவா? இவர் எப்படி கொசு தூக்கிட்டு வரும்? டெய்லி இப்படிதான். கொசுக்கடி தாங்காம தானா எஞ்சி வந்துருவாரு. நான் ஏதாவது ஹெல்ப் பண்ணவா? கஷ்டப்படுத்திட்டோம். நீங்க போய் படுத்துக்கோங்க. ஓகே ராஜேட்டா, குட் நைட். குட் நைட். நீரண்டும் பூட்டி அடைச்சால் அகதாரில் நின் திருரூபம் இனி என்னும் கோகுல கிருஷ்ணா கணி காணியம் மழமேக வர்ணம் சூடும் மதுராதிபனிவனை காணான் அடிவாதில் காத்திடாம் ஞானே എന്നാലും ഇന്ന് അത്തം ഓണത്തിന്റെ ഫസ്റ്റ് ഡേ ആണ്. സാറെന്നല്ലേ പറഞ്ഞല്ലേ ഒരു പ്രധാനപ്പെട്ട ഡോക്യുമെന്റിൽ കയ്യൊപ്പമിടുന്ന தமிழ் ഒരു മുഖ്യமான ഡോക്യുമെന്റിൽ സൈൻ பண்ணணும்னு. யா
அது இന്ന് സംഭവിക്കും. அது இன்னைக்கு நிச்சயமா நடக்கும். Thank you. Sir, please sign here. எப்பவுமே நான் தொட்டதெல்லாம் சக்சஸ் ஆயிருக்கு. இது நீ தொட்டதால சக்சஸ் ஆயிருக்கு. தேங்க்யூ. Congrats. Oh, so sorry. நான் எக்ஸைட் கையில மாவருந்தது மறந்துட்டேன். ஷர்ட்ல கூட சாரி. நீங்க ஷர்ட் கட்டிக்கொள்ள நான் 5 minutesல வாஷ் பண்ணுறேன். ப்ளீஸ் ராஜிட்ட வந்தா சொல்ல வேண்டாம். உள்ள பழங்குடியின மக்களுக்கு மாவோயிஸ்டுகள் தொந்தரவு அளிப்பதாக போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது. அதன் பேரில் அங்கு தேடுதல் வேட்டையை விரைவுபடுத்திய தனிப்படை போலீசார் மாவோயிஸ்டுகள் இருக்கும் இடத்தை கண்டறிந்தனர். போலீசார் நெருங்குவதை உடனே அதிலும் பெண் மாவோயிஸ்டுகள் மனசெங்கும் மாவை பூசி மென்முறையில் வன்முறை செய்கிறார்கள். இதுக்கு அதுக்கும் கனெக்ஷன்லாம் கரெக்டா தான் இருக்கு. ஆனா அந்த லைட்டோட டூம் தான் ரொம்ப லூஸா இருக்கு. ஆமா, அது எப்போ தலையில விழுவுமோ தெரியல. நீ சீக்கிரம் வந்து சரி பண்ணு, இல்லைன்னா ரொம்ப டேஞ்சர் ஆயிடும். என்ன செலவைக்கு போயிட்டு வந்த சிலை மாதிரி மோகினி சோளவா சிக்கிருக்கோம். சொலட்டி அடிச்சா சொக்கநாதரை பார்க்க வேண்டியதான். தெரியுதா என்ன நல்ல வெள்ள வெள்ளையர்னு தெரியுதா? நான் தானே ஓட்டிக்கிட்டு இருக்கேன். நீ தான் ஓட்டிட்டு இருக்கிறியா? பின்ன எவ்வளவு நாளா? முன்னாடி இருந்தேன். முன்னாடி இருந்தே ஓட்டிட்டு இருக்கிறியா? பின்னாடி இருந்து எப்படியா ஓட்டுறது? பின்னாடி பார்த்தாவே பயமா இருக்கே, முன்னாடி பார்த்தா எப்படி இருக்கும்? முன்னாடி ஹெட்லைட் இருக்கும், பின்னாடி டிக்கி இருக்கும். இதுல போய் பாக்குறதுக்கு என்ன இருக்கு? சீரியஸா பேசுப்பா. அப்படியே விசில் கிசில் அடிச்சு அதை திரும்பி பார்க்க சொல்லு. விசில் அடிச்சு காரை எப்படியா திரும்பி பார்க்க சொல்றது? நீ காரை பத்தி தான் பேசுனியா? நீ யார பத்தி பேசிட்டு இருக்க? பயப்படாம இடது பக்கம் திரும்பி கம்கமா பாரு. யாருமே இல்லையே. எங்க? நல்லா பாரியா. உனக்கு காடும் நுண்டி கண்ணு நுள்ள. இந்தா இத போட்டுக்கிட்டு நல்லா உத்து பார். எனக்கு மறதை தான், ஆனா கண்ணு 2 டார்ச் லைட் மாதிரி பளிச்சுன்னு தெரியும். அங்க பார். தெரியுதா? எங்கேயா போனா? சுடுகாட்டுக்கு போயிருக்கா. எந்த சுடுகாட்டுக்கு? பெசநகரா? மீன் தகனமா? மின்சார தகனமா? அங்க 3 நிமிஷத்துல சாம்பல் வரும். சாம்பலுக்கு தங்க போறா. பேஸ்ட் வாங்கிக்கலாமே பல்லு விளக்க. நம்மள வெர்ஜின் பாயிண்ட் தெரிஞ்சுக்கிட்டு வரட்டுதோ. இந்த உஜாலா பேக்கிட்ட மூசாரா இருக்க வேண்டிய ராஜேட்டா, என்ன பேய்னு சொல்லி அந்த இன்னசென்ட் அங்கிளை எதுக்கு பயமுறுத்துறீங்க? அது இன்னோசென்ட் இல்ல, இன்டீசென்ட் அங்கிள். அப்பட்டமான அங்கிள். அங்கிளா? யாருக்கு? பைசா உள்ளவங்களுக்குலாம் அது ஒரு பிம்பு. கெவின் சாரை பார்த்தா ரொம்ப டீசன்ட் டைப்பா இருக்கு. அவரோட இவனை லிங்க் பண்ணி விட்டோம்னு வச்சுக்கேன், நமக்கு தான் கேட்ட பேர் ஆயிடும். நியூஸ் பேப்பர்ல டெத் ஆனிவர்சரின்னு அவர் போட்டோ போட்டிருக்கு. ஆனா அவர் உயிரோட இருக்காரு. அது எங்கனே? அதை கேட்டதுக்கு அந்த மொட்டை தலையில கறிக்கோடு போடுறது சொல்லுது. நினைவு நாளுக்காக செத்து போன எங்க அப்பா போட்டோ கொடுக்கறதுக்கு பதிலா மறந்து போய் என் போட்டோவே கொடுத்துட்டாருப்பா. யார் அந்த சாவுகிராக்கி? நான் தான். சரி. Wow, 500 acres.
இவ்வளவு லேண்ட் யாருங்க வச்சிருக்கா? இந்த லேண்டை வச்சிருந்த ஒரு சொப்பன சுந்தரியை வச்சிருக்காரு. அதனால இந்த லேண்டை இப்போ சொப்பன சுந்தரி வச்சிருக்காங்க. சின்ன வீட்டுக்கே அவ்வளவு பெரிய வீட்டு வாங்கி கொடுத்தவரு எனக்கு தெரிஞ்சு அவர். அந்த காசிப்ஸ்லாம் வேண்டாம், வேற இடம் பார்க்கலாம். அடுத்து நெடுஞ்சாருன்னு ரியல் ஒருத்தர் எஸ்டேட்லாம் முன்ன மாதிரி கிடையாதுங்க, ரொம்ப படுத்துருச்சுங்க. எங்க தாத்தா காலத்துல இப்படிதான் சொன்னாங்க. என் பேரன் காலத்துலயும் இதையே சொல்லுவீங்க போல் இருக்கு. கண்ணுல இருக்கிறத கழட்டி வாயில மாட்டிக்க. ஆளப்பாரு. ஹலோ, யாரு என்ன பின்னாடி உட்கார வச்சது? மோகினி சார், பார்த்து பத்திரமா கை பிடிச்சு கூட்டு போ. சார் எக்ஸ்ட்ரீம்லி சாரி சார். ராஜேட்டா. சார் உங்க செருப்பு பிடிச்சி கேக்குறேன் சார். ஐ டாக் டு ஜென்டில்மேன். சார் ஐ பெக் யுவர் பர்டன் சார். ப்ளீஸ் சார். நான் ஒரு குடிகார, திருட்டு, அயோக்கிய, பொறுக்கி, சவுண்ட்ரல், ராஸ்கல், இடியட் சார். என்ன மன்னிச்சிருங்க சார், ப்ளீஸ் சார். மன்னிக்க சொல்லி தானே சார். நாளையில இருந்து நான் ஹோட்டல்ல ஸ்டே பண்ணிக்கிறேன். No, I can't take this bullshit. No, sir. I won't. Sir, நீங்க வந்ததுல இருந்து நான் ஒர்க் டைம்ல குடிக்கவே இல்லை சார். ஆனா இன்னைக்கு ஃபங்க்ஷன்ல அந்த குத்தாட்டம் போட்டதுல கொஞ்சம் மப்பு ஏறிடுச்சு சார். மப்பு தப்பு தான் சார். என்ன மாதிரி குடிகார நாய்ங்களுக்கு குடி எப்போ நோயா மாறுதோ அப்பவே அவங்கள புதைச்சிடணும் இல்லை எரிச்சிடணும் சார். பாத்தீங்களா, சாவுறதுக்கு முன்னாடியே பூ போடுறாளுங்க. கெவின் சார், என்ன மாதிரி குடிகாரங்களால பெத்த பொண்டாட்டிங்களுக்கும் கட்டின பிள்ளைங்களுக்கு தான் சார் ப்ராப்ளம். போதும் சார், ப்ளீஸ் see my wife பேஸ். என் ஒய்ஃப் பேச பார்த்து ஒரே ஒரு தடவை மன்னிச்சு விட்டுருங்க சார். ஒபாமா சிஸ்டர், நோ இந்தியா. I did one mistake to her, sir. But she enjoyed my mistake and kissed me. She excused me, sir. அச்சர குச்சா லாஃபிங் புத்தாடி அவரு. புத்தி கெட்ட லோஃபர் தான் நான் சார். நீங்க நின்னா திரும்பினா நீ ஒரு ரூமுக்கு பார்த்தாலும் வழக்கம் போல அவரை கொசு தூக்கிட்டு வரட்டும். சார் என்ன சார் இப்படி சொல்லிட்டு போறீங்க? என்ன எப்படி கொசு தூக்கிட்டு வரோம்? என் வெயிட்டு எப்படி கொசு தூக்கணும் பார்க்கலாம். எப்படி ஓகே 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 டோன்ட் வரி. உங்களை நான் கண் கலங்காம பாத்துக்கிறேன். நான் தூங்க நல்லா. மோகினி, உங்க கேரளால ஒரு ரீஹாப் சென்டர் ஒன்று இருக்கு. அதாவது குடிபோதைக்கு அடிமையான நோயாளிகளுக்கு மறுவாழ்வு மையம். மிஸ்டர் ரங்கராஜ் அங்க கூட்டு போய் சேர்த்து விட்டுருங்க. ஒரு 2-3 மாசம் பல்ல கடிச்சிட்டு இருந்தீங்கன்னா அவருக்கு சரியாயிரும்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு இதை தவிர வேற வழி இல்லை. தேங்க்யூ. ரீஹாப் சென்டர் டீட்டெயில்ஸ் அங்க இருக்கு. மோனி, மோனி, என்னாச்சு? Are you all right? Are you okay? எனக்கு ஸ்விம்மிங் தெரியும். சன்ரைஸ்ல டீ குடிக்கணும், சன்செட்ல பிராந்தி குடிக்கணும். நடுவுல நண்பனை பார்க்கணும். என்ன பண்ணிட்டு இருக்கானோ இல்ல எதுவுமே பண்ணாம இருக்கா? இவன் மட்டும் எப்படி இயற்கைக்கு முரண்பட்டு வாழ்றான்? இதோ அவன்கிட்ட கேட்டுருவோம். நண்பா, நான் உன் வீட்டுக்கு போயிருந்தேன். அம்மா, நீ என்ன மோகினி வச்சிருக்க? பொண்டாட்டி பிரசவத்துக்கு போயிட்டா, அதனால மோகினி வச்சிருக்கேன். ஏயா, அவன் பொண்டாட்டியோட குடும்பம் நடத்துறதுக்கு பொட்டி படுக்கையில பொத்த விழுந்து சிதறுது. ஸ்டாப் இட். எப்படி நீ மோகினியோட மோகனம் பாடுற? எனக்கு கொஞ்சம் டிப்ஸ் கொடுப்பா. அது என் பொண்டாட்டி. பொண்டாட்டியா? ஏய், யார்கிட்ட நீ ஸ்பானர் போடுற? இங்க பாரு, உன் பொண்டாட்டி குட்டே அவ்வளோ இருக்கும்.
குட்டையா இருக்கிறது உன் பொண்டாட்டி. ஆமால யப்பா, உன் பொண்டாட்டி எப்படி இருக்கும்? என் பொண்டாட்டி எப்படி இருந்தா உனக்கு என்ன? அதையே நீ கேக்குற. ஆமா, அதையே நான் கேட்கணும். ஆமா, உன்கிட்ட நான் என்ன கேட்டேன்? போன மாசம் நீ என்கிட்ட 100 ரூபாய் கடனா கேட்ட. அதை திருப்பி கொடுத்துட்டு நான் இப்ப கேட்டேன். அதை நான் இன்னும் கொடுக்கலையா? கொடுக்கலனாலும் பரவாயில்ல, இப்படி கேட்டா எனக்கு கெட்ட கோவம் வரும். கோச்சுக்காதப்பா. இந்தா, இதுல எவ்வளவு இருக்கு? 50 ரூபா இருக்குப்பா. மீதி அடுத்த ட்ரிப் போயிட்டு வந்தோன்னு கொடுத்தாரப்பா. மறந்துடாம கொடுக்கணும். அதுதானே என் பிரச்சனையே. மறதினால தானே நீ வேலையை விட்டு நீக்கினானுங்க. நானும் ஏதோ பழக்க தோஷத்துல இந்த யூனிஃபார்ம் போட்டுக்கிட்டு வந்தேன். இவனுங்களும் பரிதாபப்பட்டு என்னை ஆக்டிங் டிரைவரா கூட்டிட்டு போறானு. இல்லாட்டி லாங் டிரைவ் போற பொழுது பேச்சு துணை கூட்டு போறான். என் பிரச்சனை எப்ப தீருமோ? ஏன் அந்த காரை கால தூக்கிட்டு நிக்கிற? வேற எங்கேயாவது போ. கொஞ்சம் இங்க வாங்க. இந்த வராங்க. இங்கேயா? எப்பா, கேக்க மறந்துட்டப்பா. கேக்க மறந்துட்டியா? பிறந்த நாளுக்கா கேக்க வாங்கி கடையிலேயே வச்சுட்டு மறந்துட்டு வந்துட்டியா? எதுக்குயா கேக்கு? அதான் முறுக்கு இருக்கு, சிப்ஸ் இருக்கு, எதுக்கு கேக்கு? கேக்க வச்சுட்டு எப்படியா ட்ரிங்க் சாப்பிடுவாங்க? கேக்க வச்சுட்டு எப்படி? இல்ல கேக்க வச்சுக்கிட்டு. உன்கிட்ட ஒரு விஷயத்தை சொல்ல மறந்துட்டேன். ஓகேயா? சொல்லு. அதான் மறந்துட்டேன்னு சொன்னேன். ஏன் இப்படி மறந்துகிட்டே இருக்கியே? நீ எப்படி கல்யாணம் பண்ணி குடும்பம் நடத்தின? நான் எங்க நடத்தினேன்? வேற எவன் நடத்தினா? மறந்துருவேன். மறக்கிறதுக்கு முன்னாடி சொல்ல விடு. சொல்லு சொல்லு. ஃபர்ஸ்ட் நைட் முடிஞ்ச உடனே எதுவுமே முடியலன்றதை மறந்துட்டு எல்லாமே முடிஞ்சதா நினைச்சுக்கிட்டு மறுநாள் காலையில என் பொண்டாட்டிக்கிட்ட போய் நேத்து ராத்திரி மாமா எப்படின்னு கேட்டேன். செருப்பால அடிச்சிருப்பாள. கண்ணால காரி துப்பிட்டா. அவ வீட்டுக்காரி. 5 வருஷம் இதே மாதிரி நடந்தது. நடந்துதா இல்லையா? நடக்கலன்றது நல்லா நடந்ததுப்பா. அப்புறம் என்னாச்சு? ஒன்னும் ஆகல. ஏன் ஒன்னும் ஆகல? இதே டவுட் எனக்கு வந்துச்சு. கல்யாணம் ஆகி 5 வருஷம் ஆகுதே. ஏன் உண்டாகல? ஏன் உண்டாகல? ஏண்டி உண்டாகலன்னு கேட்டேன். அப்போ அது செருப்பால அடிச்சிருப்பாள. அடிச்சிருந்தாலும் பரவாயில்லையா? தாலியை கலட்டி மூஞ்சில போட்டு படக்குன்னு பொட்டி படக்கு எடுத்துட்டு அவ பாட்டுக்கு போயிட்டே இருந்தான். ஆகா, கோபத்துல போறாளே, இவளை எப்படியாவது சமாதானப்படுத்தி கொண்டு வந்துடணும்னு பின்னாலே போனேன். மீனாட்சி, மீனுக்குட்டி, செத்தாலும் மூச்சில முழிக்க மாட்டேன். அப்படியெல்லாம் சொல்லாதம்மா. சத்தியமா நீ எதுவுமே நடக்காம பாத்துக்கிறமா. ஐயோ, எல்லாமே சரியா நடக்கிற மாதிரி பாத்துக்கிறமா. இதுக்கு மேல என்ன பாத்துக்க போற? ஒன்ன பாத்துக்கிறமா. ஐயோ, பூச முன்னாடி நடுவுல ஏன்டா இவ்வளவு பேர் நுழையறீங்க? எப்பா, நான் உன் காலில் விளையாட்டுப்பா. ப்ளீஸ் ப்ளீஸ் ப்ளீஸ். இப்ப என்ன மன்னிப்பு கேப்ப, அப்புறம் மறந்துட்டேன்னு வந்து சொல்லுவேன். அதான் கடைசி தடவையா உன்னை மன்னிக்கிறேன். Now I got it. என்னண்ணே, நேத்து காசு கொடுத்துட்டு பால் வாங்க மறந்துட்டீங்க? தேங்க்யூப்பா. ஏன் இப்படி முட்டை முட்டை முழிக்கிறா? என்னம்மா, ஏதாவது மறந்துட்டியா? பொண்டாட்டியை ஊருக்கு அனுப்பிட்டு 2 பால் பாக்கெட் வச்சுட்டு என்னையா பண்ண போற? காய்ச்சி காய்ச்சி குடிக்க போறியா? இந்த நேரத்துல என் கையில எதுக்கு பால் பாக்கெட் கொடுத்தான்? பொட்டி கடை சொட்டத்துல என் இல்லற வாழ்க்கையில இடியே இறக்கிட்டானே. டைவர்ஸுக்காகத்தான் வக்கீல்கிட்ட போறான்னு நினைச்சேன். கடைசியில வக்கீலோடவே போயிட்டான். அப்புறம் ஏன் நீ மறுபடியும் கல்யாணம் பண்ணிக்கல? மறந்துட்டப்பா. நல்லது. கல்யாணம் பண்ணிட்டு மறக்கிறத விட கல்யாணம் பண்ணிக்கவே மறந்த பத்தியா? உத்தமையா, ஜென்டில்மேனியா, குஞ்சுமணியா, நீ கை கொடுத்த கடிச்சிருவேன். உன்னை பத்தி தெரியாதா? மோகினி, மிஸ்டர் ரங்கராஜ் வந்தா என்னை தேடுவாரு. பக்கத்துல மகாப்ஸ் வரைக்கும் ஒரு வேலையா போயிருக்கேன்னு சொல்லு. அண்ட் லஞ்சுக்கு நான் வந்து மழை வேறையா? ஓ, கொடை தரட்டுமா? நைஸ். ரொம்ப கொடையிறாளே மனசு. என்னது ஆச்சரியமா இருக்கு. மழை அங்க மட்டும் பெய்யுது. Hey, what's happening here? எப்படி இது? இந்த மழை போய் என் ஃபிங்கர் டிப்ஸ்ல இருக்கு. இது கண்டோ. Now I get it. இந்த ஹவுஸ் ஓனர் ஒரு மகா ரசிகர். Interesting. வாழ்க்கையை ரசிக்க தெரியறதும் ஒரு பெரிய காட்ஸ் கிஃப்ட் தான்ல.
கொடை நனையிறது மட்டும்தான் மழைக்கு தெரியும். அதுக்குள்ள இருக்கிற கம்பி நனையவே இல்லைன்னு அதுக்கு தெரியுமா என்ன? இதை ஏன் சொல்ற, எதுக்கு சொல்றேன்னு எனக்கு புரியல. ஏதோ உங்ககிட்ட சொல்லணும்னு தோணுச்சு. தோன்றதெல்லாம் சொல்லிடுறதும் இல்லை. லுக் கெவின், தாலிங்கிறது கழுத்துக்கு மட்டும்தான், மனசுக்கு இல்ல. அத கட்டிக்கிட்டாங்கிறதுக்காக அவ மனசையும் வயசையும் மின்தகனத்துல வச்சு பொசுக்கிட முடியுமா? குரு, நீ அந்த பொண்ணோட பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பேசுற. மிஸ்டர் ரங்கராஜனுக்கு என் மேல எவ்வளவு நம்பிக்கை இருந்தா என்னையும் அந்த பொண்ணையும் இந்த வீட்டுல தனியா விட்டு போயிருப்பாரு. அந்த நம்பிக்கையில நான் ஒரு வைரஸா இருக்க விரும்பல. பேசாம சீக்கிரம் இந்த இடத்த காலி பண்ணிட்டு போயிடலான்னு பாக்குறேன். ஆஹா, அதெல்லாம் டிஸ்டர்ப் ஆகிறதுக்கு முன்னாடியே பண்ணிருக்கணும். பர்ஃப்யூம் பாட்டில திறந்ததுக்கு அப்புறம் மூடிய மட்டும் தள்ளி வைக்கிறதுனால வாசனை அங்கிருந்து போயிடுமா என்ன? இது தப்பு இல்லையா? தப்பு தாண்டா. நீ ஒரு மென்பொருள் பொறியாளன், பெண்ணும் மென்பொருள் தான். அவளே தன் தாலியை தாண்டி வந்து பப்பரப்பான தன்னோட ஏக்கத்தை வெளிப்படுத்தினதுக்கு அப்புறமும் ஷட் டவுன் பண்ணிட்டு போறது தப்புதான் சிஷ்யா. இப்ப என்னதான் என்ன பண்ண சொல்ற? குரு, மிஸ்டர் ரங்கராஜ் இஸ் ஆன் தி அதர் லைன். நான் பேசிட்டு பேசுறேன். எங்க சார் இருக்கீங்க? வீட்ல தான். அப்படின்னா ஒரு சின்ன ஹெல்ப் பண்ணுங்க சார். அந்த பிரிட்ஜை திறந்து பாருங்களேன். மோகினிக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் இல்லாம பர்த்டே கொண்டாடினதே கிடையாது. அதான் நான் ஆசையாக அந்த கேக்கை வாங்கி வச்சேன் சார். ஆனால் இங்கே நிலைமை பார்த்தீங்கன்னா ஓனர் வீட்டில் சடனாக ஒரு டெத்து. எல்லாரும் என்ன இங்கே பார்த்துக்க சொல்லிட்டு அங்கே போயிட்டாங்க. ஒருத்தரும் இன்னும் காணோம். மணி வேற கிட்டத்தட்ட ஒரு 12 மணி ஆக போகுது. லேட்டாக வந்து பிரயோஜனம் இல்லை. அதனால் எனக்கு பதிலாக நீங்கள் அந்த கேக்கை மோகினிகிட்ட கொடுத்து ஒரு சர்ப்ரைஸ் கொடுத்தீங்கன்னா ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி சார். ஷூர். தேங்க்ஸ் சார். That's very sweet of you. தேங்க்யூ சார். பேசாமல் விட்டுட்டு പോയില്ലാമാன்னு பார்க்குறேൻ. രാജേട്ടാ, നിങ്ങളാണെന്ന് എനിക്കറിയാം. എന്താ രാജേട്ടാ ഇത്ര ലേറ്റ് ആയത്? ഇന്നെന്റെ ബർത്ത്ഡേയാ, അറിയില്ലേ? വന്ന് വന്ന് എന്നോടുള്ള സ്നേഹം കുറഞ്ഞോണ്ടിരിക്കുക. എനിക്ക് ഒന്നും വേണ്ട. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. ரங்கராஜுக்கு உன் மேல இருக்கிற ஆசை கொஞ்சம் கூட குறையவே இல்லை. ஒர்க் பண்ற இடத்துல அன்எக்ஸ்பெக்டடா லாக் ஆயிட்டதுனால வர முடியல. அதான் என்ன உனக்கு இந்த கேக்க ஊட்டி விட சொன்னாரா? நீங்க என்ன அவருக்கு அடியாளா? eccentric people. ராஜேட்டன் வரலன்ற வருத்தத்துல நான் அவசரப்பட்டு சாரி. Hey sweetheart. Say happy birthday. I love you. Yeah. இப்ப சந்தோஷம் தானே? ரொம்ப. அப்ப உட்காரு.
இந்த பர்த்டே எனக்கு ரொம்ப ஸ்பெஷல். நீங்க, உங்க மியூசிக், உங்க விஷஸ், உங்களோட இந்த கிஃப்ட், அந்த கிருஷ்ணாவுக்கு தான் நான் நன்றி சொல்லணும். கிருஷ்ணா யாரு? உங்க பாய் ஃப்ரெண்டா? யூஸ்வலா என்னோட பர்த்டேஸ் எப்படி இருக்கும் தெரியுமா? ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ, ஹாப்பி பர்த்டே டு யூ. இங்க பாடுறது உங்க ஊருக்கு கேட்கணும், அப்படி பாடணும். ஹாப்பி மோனி, 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 are you okay? ஐயோ, நான் ஏதோ விளையாட்டுக்கு போன மோனி. மோனி, கொஞ்சம் பொறுத்து மோனி. ஹலோ ரங்கராஜ், டாக்டர், நத்திங் டு வரி, யுவர் வைஃப் இஸ் ஆல் ரைட். ஓ ரங்கராஜன் சார், நீங்க இவர்கிட்ட தான் டிரைவரா இருக்கீங்களா? ஆமா சார். இவரோட வைஃபுக்கு இந்த இன்ஜெக்ஷன் வாங்கிட்டு வாங்க. வைஃப் அது வந்து பணம் என்கிட்ட இருக்கு, நான் வாங்கிட்டு வந்துடுறேன். ஏன் டென்ஷனா இருக்கீங்க? பி ரிலாக்ஸ்ட். இல்ல டாக்டர், இப்போ இதுக்கு என்னதான் ட்ரீட்மெண்ட்? எக்ஸ் தான். எக்ஸ்னா? எக்ஸ்னா கணவன் மனைவிக்குள்ள நிறைய பிரச்சனைகளுக்கு காரணமே ஆழமில்லாத அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாத உறவு தான். இதுக்கு வந்த எக்ஸ் தான் ட்ரீட்மெண்ட். சாரி, நான் ஏதோ விளையாட்டா. பரவாயில்ல, பாவம் ராஜேட்டன். ஏ ப்ளூ அண்ட் ப்ளூ சேம். குரு, சேம் பென்ஷன்லாம் சொல்லி ஷீஸ் கில்லிங் மீ குரு. அது கில்லிங் இல்ல, உன்ன டியூனிங். போ குரு. I don't know. I'm just very confused.
ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர், ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும், உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். யாரு? தூக்கத்துல யாரோ தட்டி எழுப்புற மாதிரி இருந்தது. அதான பார்த்தேன். மணி என்ன? ஐயோ, மணி 2 ஆயிடுச்சு. நான் ஏர்போர்ட்டுக்கு போகணும். நல்ல வேளை ஒரு கெட்ட கனவு என்னை எழுப்பி விட்டுடுச்சு. அதெல்லாம் ஒண்ணு வேணாம். ஏற்கனவே என்னால உன் தூக்கம் கெட்டு போகுது. இதை அம்போன்னு விட்டுட்டு போறது கஷ்டமா இருக்கு மனசுக்கு. ராஜன் கொத்திகா, நீ படுத்துக்கோ. சரி சரி. ஜன்னல் ஓரம் மின்னல் பூவாய் கண்ணால் தீண்ட காணாமல் வீண் போக பெண்ணில் அடங்காமல் அரங்கேறும் அனல்லாசை வேள்விக்கு தீயாக திக்கி திக்கிய புகையுதே மூளை மக்குத தொடாமலே நெஞ்சோ சிக்குதே. மறைய மறைய தெரியும் அழகு, அடைய அடைய விடையும் அறிய நுழைய நுழைய இளமை முயல மடியில் மடியவே மன்றாடுதோ. சத்தமின்றிய கொதிக்குதே சித்தம் குன்றிய குதிக்குதே முத்தம் முத்துதே. செல்ஃப் ஷேவ் கேள்விப்பட்டிருக்கேன். நீங்க என்னங்க செல்ஃபா ஹேர் கட் பண்ணிக்கிறீங்க? அது சேவ் பண்றதுக்கு தான் சார் பணத்தை. ஷேவ் பண்ண போனாலே மொட்டை அடிச்சிடுறாங்க பார்பர் ஷாப்ல. இன்னும் நம்ம ஹேர் கட்டுக்கு போனோம்னு வச்சுங்க, நம்ம ரேஞ்சுக்கெல்லாம் அது கட்டுப்படி ஆகாது சார். பாஸ்போர்ட் உங்களுதான்? மோகினிக்கு சார்.
ஒரு வக்கீலுக்கு வண்டி ஓட்டினேன், கேஸ் ஃப்ரீ. ஒரு டாக்டருக்கு வண்டி ஓட்டினேன், வைட்டமின் மாத்திரை ஃப்ரீ. ஒரு பாஸ்போர்ட் ஆஃபீஸருக்கு வண்டி ஓட்டினேன். அந்த 7 நாட்கள் மாதிரி பாஸ்போர்ட் வந்த 7 நாட்கள். மோகினிய ஃபாரின் அனுப்ப போறீங்களா? ஆக்சுவலா சார், அவ ஜாதகத்துக்கு ஒரு ஃபாரிஜனரை தான் அவ கல்யாணம் பண்ணியிருக்கணும். அவ விதி நம்பல. ஒரு பாஸ்போர்ட்டை மட்டும் எடுத்து வச்சிட்டோம்னா நாளைக்கு யாருடைய விதி எப்படி மாறும்னு யாருக்கு சார் தெரியும்? இது இப்ப நம்ம எங்க போறோம் சார்? எப்போவாவது சிட்டிக்கு போகும்போது சொல்லுங்க, உங்களுக்கு நல்ல பேண்ட் ஷர்ட் எடுக்கணும். അയ്യോടാ, എന്റെ രാജേട്ടൻ ലാലേട്ടനെ പോലെ ഉണ്ടല്ലോ. റൺ ബേബി റണ്ണിൽ ലാലേട്ടൻ ഇങ്ങനെ തന്നെയാ. പക്ഷേ ലാലേട്ടൻ നല്ല സ്റ്റൈലായിട്ട് നടക്കും. இத்தனை ஸ்டைலாயிட்டு நடக்குமா? சும்மா நொண்டிச்சாக்கெல்லாம் சொல்லக்கூடாது. நான் எங்க, மோகன்லால் எங்க? ഇത്ര കോസ്റ്റ്ലി സാരിയോ? ഇത് രാജേട്ടൻ വാങ്ങിയതാ? പിന്നെ எப்போவாவது சிட்டிக்கு போகும்போது சொல்லுங்க, உங்களுக்கு நல்ல பேண்ட் ஷர்ட் எடுக்கணும். இதெல்லாம் நான் சட்டை பண்றதே இல்லை சார். அப்படியே நீங்க ஆசைப்பட்டா மோகினிக்கு எடுத்து கொடுங்க சார். அவ அழகுக்கு தான் சார் எவ்வளவு போட்டாலும் பத்தவே மாட்டேங்குது அப்படின்னு சொன்னேன். ஆனா அவர் நம்ம 2 பேருக்கும் சேர்த்தே எடுத்து கொடுத்துட்டாரு. കെവിൻ സാർ ரொம்ப நல்ல மனுஷன். பின்ன എങ്ങനെയുണ്ട്? எடுப்பு எடுப்பா இருக்கு. നമുക്കൊരു സെൽഫി എടുക്കാം. இருக்கிற லட்சணத்துல செல்ஃப் எடுக்கிறதே ப்ராப்ளம். செல்ஃபி எங்க இருந்து எடுக்கிறது? அதுவும் இந்த மாதிரி ஒரு மொபைல்ல இருக்கிற டிஸ்பிளேயே தெரிய மாட்டேங்குது. கெவின் சார் கிட்ட கேட்கலாமா? சார், டேக் அஸ் ஏ செல்ஃபி சார். ஏய், போட்டோ எடுக்கும்போது சிரி, இப்ப ஏன் சிரிக்கிற? சார், அப்படியே இந்த வயிறை கட் பண்ணி எடுங்க சார். அத நீங்க தாங்க கட் பண்ணணும். எங்க சார் சமையல கேப் அதிகமா இருக்கு, கிட்ட வாங்க. ஏய், தள்ளி போகாதே. இப்ப பாருங்க சார். ரெடி, சே சீஸ். சீஸ். சீஸ் போதுமா சார்? இதுக்கு மேல கடையில தான் வாங்கணும். சார், நீங்க வாங்க சார். இல்ல, இட்ஸ் ஓகே. நீங்க வாங்க சார். வாங்க சார், சும்மா ஒரு ஞாபகார்த்தமா இருக்கும். தேங்க்யூ சார். ராஜேட்டனா தெரியல. ஓ, மூஞ்சி தெரியும்படியா போய் நின்னு போ. ஏய், என்ன மறைக்காம இருக்கு சார். அந்த கேமரா கொஞ்சம் என் பக்கம் சார். அப்படி கொஞ்சம் திருப்புங்களேன். இப்போ ஓகே சார். இப்போ 3 பேர் கரெக்டா தெரியுது சார். 3 பேர் ஃபேஸும் கரெக்டா தெரியுது. சட்டுன்னு தட்டி விடுங்க சார். साल सौकार अच्छा बगर सीन मध्य कौन सीन सदर वाचा पुटा पुटा लाइटा तोटा तोटा यल्ला अट्टु फिगर வாக்க போனா கையினா இருக்கு கவலை வந்தாலும் துறவதுக்கு பொண்ணு ஒத்துக்குனா பையன் கட்டிக்குனா வீணா சண்டை எதுக்கு கல்யாணம் ஆனாலும் காதல் வருண்டா டைவர்ஸ் ஆனாலும் மேரேஜ் ஆகுண்டா ஹஸ்பண்ட் கண்டிக்குனா காதல் பத்திக்குச்சுடா பொதுவா காதல் நான் என்னான்னு சொல்லு ஒழுங்கா சொல்லாங்காட்டி கொட்டிடும் பல்லு கிடைச்சா விடு சொல்லு இல்லையா விட்டு தள்ளு இதுல இருந்தா அள்ளு அள்ளு தப்பி தவறு செஞ்சா தப்பு இல்லடா அத நீ ரிப்பீட் செஞ்சா விட்டு தானடா நல்ல காதலுக்கும் கள்ள காதலுக்கும் காதல் காமன் தானடா
குஷி குற்றாலமாகும் போது மனம் குத்தாட்டம் போடுகிறது நிலை மறந்து. என்ன என்ன இது? எடு எடு கைய. ஹே, யாரு கொடுத்த உனக்கு இந்த பெர்மிஷன்? போ, தள்ளி போ. என் பழக்க வழக்கம் உன்னை கன்ஃபியூஸ் பண்ணிடுச்சுல்ல? என் சிரிப்பு உன்னை டிஸ்டர்ப் பண்ணிடுச்சுல்ல? இல்ல, உனக்கு என்ன பிடிச்சிருக்குன்னு. பிடிச்சிருக்கு. இப்ப கூட உன்னை எனக்கு பிடிச்சிருக்கு. அதுக்கு இல்ல, உன் லைஃப்ல ஒரு வேக்யூம் இருக்கு. அது வெளிப்படையா சொல்ல முடியாம தான் கொடை நனைகிற மாதிரி விஷயத்த கூட இன்டைரக்டா எக்ஸ்பிரஸ் பண்ணியோன்னு நினைச்சேன். புரியல 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 எனக்கு. இல்ல, நீ முழுமையான சந்தோஷத்துல இல்லையோன்னு. நான் மட்டும் இல்ல, நம்ம நாட்டுல நிறைய பொண்ணுங்க முழுமையான சந்தோஷம்னா என்னன்னு தெரியாம வாழ்ந்துட்டு இருக்கோம். அதுக்காக பாக்குறவங்க கூட எல்லாம் பங்கு போட்டுக்க முடியுமா? அப்படியே இருந்தாலும் எங்களுடைய துக்கமும் ஏக்கமும் எங்களையும் அறியாம வெடிச்சு வெளியே வந்துருமே தவிர அதுக்காக 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 அப்படிலாம் தப்பு செய்யற பொண்ணு நான் இல்ல. சாரி சாரி சாரி. நீ கொடுத்த சாரிய கட்டிக்கிட்டா உன்னை கட்டிக்கிட்டதா அர்த்தமா? இந்தா கொடுத்த சாரி. மோகினி, மோகினி என்னாச்சு? ஒண்ணுல மோகினி, மோகினி calm down, relax.
வந்துட்டேன். இதோ வந்துட்டு இருக்கேன். இதோ வந்துட்டு இருக்கேன். இதோட இது 4வது தடவை. கண்ணாடி உடைஞ்சாலே வீட்டுக்கு ஏதோ கெடுதல் நடக்குதுன்னு அர்த்தம். அந்த கார்பெண்டர் பையே ஒழுங்கா அதை பிக்ஸ் பண்ண மாட்டேங்கிறான். அதனால கண்டமாவது நம்ம பொருள் தானே. என்ன மோகினி, தலையில என்னாச்சு? அது தலைவலி. அப்படின்னா வா, உடனே போய் நம்ம டாக்டரை போய் பார்க்கலாம். வா. அதெல்லாம் ஒண்ணும் வேணாம், தானா சரியாயிடும். தலைவலியை வச்சுக்கிட்டு இப்பயும் இதெல்லாம் செஞ்சுட்டு இருக்க? இல்ல, அது ரொம்ப குப்பையாயிடுச்சு, கிளீன் பண்ணவே முடியல. இதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். நீ மேல கெவின் சார் ரூமுக்கு போய் அவர் ஆசைப்பட்ட மாதிரியே அமர்க்கலமான இடம் அமைஞ்சிருக்கு, அங்க கூட்டிட்டு போறேன்னு சொல்லிட்டு அவரை கீழே இறங்கி வர சொல்லு. நான் ஒரு 5 நிமிஷத்துல வந்துடுறேன். சரியா? சரி. சார், இப்பதான் வெளியில இருந்து மேல போறீங்களா? நான் நீங்க மேல இருக்கீங்கன்னு நினைச்சுக்கிட்டு மோகினி கிட்ட சொல்லிவிட்டேன். பயங்கர அதிர்ஷ்டசாலி சார் நீங்க. உங்களுக்குன்னு ஒரு செமையான இடம் ஒண்ணு மாட்டிருக்கு. கிணறு சார். கிணறு மட்டுமே இந்த வீட்டு அளவுக்கு பெருசா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா பயங்கரமா சந்தோஷப்படுவீங்க. நீங்க சீக்கிரமா ட்ரெஸ் மாத்திட்டு வாங்க, நான் ஒரு 2 மினிட்ஸ்ல வந்துடுறேன். கண்ணும் கருத்தமா பார்த்தாலும் கண்ணில் தூசி விழுற மாதிரி விழுந்து வந்துட்டு சார். இட்ஸ் ஓகே, நான் பார்த்துக்கிறேன். சார், பேப்பர்லாம் கரெக்டா இருக்கு. முதல்ல நீங்க இடத்த பாருங்க. போங்க சார், வரேன். கிணறு மட்டும் வாஸ்துப்படி அமைஞ்சிருக்குங்க. ஆனா ஈசானி அவ்வளவு சரியா அமையலையே. குபேரமூல சரியா தானே இருக்கு. இடத்த வாங்கினா புருஷன் பொண்டாட்டிக்கு என்ன லேண்ட்ல எவன்டா அக்ரிகல்ச்சர் பண்றது? இந்த கல்ச்சர் அக்கிரமத்தை நான் ஒருபோதும் விட மாட்டேன். வரட்டும் சொல்லிடுறேன். இந்த வந்துட்டான் சொல்லிடுறேன். அவரை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணாம பேசுங்க. சரிங்க சார். இப்ப நான் சொல்ல போற விஷயத்துல இவன் கிணத்துக்குள்ளே விழுந்து சாக போறான். சொல்ல வந்ததை மறந்துட்டேன். இந்த முறை நான் மறக்காம சொல்லிடுவேன். அப்ப சொல்லு 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 சொல்லுனா நாங்க கன்ஃபியூஸ் ஆயிடுவோமா? இங்க பாரு, உன் பொண்டாட்டியும் அதுக்கு முன்னாடி உன் மறதியினால வக்கீலோட ஓடி போச்சுல்ல உன் ஒய்ஃப், அந்த ஜோடி அங்க நிக்குது. நல்லா திறந்து பார்த்தா தானே தெரியும். ஆமா, வக்கீலு. அப்படியே இருந்தாலும் அது வரைக்கும் வேலி போடணும். அதுக்கே நாம போட்டு இல்லன்னா அடுத்த தோட்டத்துக்காரன் உள்ள வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. பூங்காவனம், இத்தனை வருஷத்துக்கு பின்னாடி உன்னை பின்னாடி இருந்து பாக்குற பொழுது எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியும். உன் மேல ஒரு தூசு கூட படாம தானே நான் வச்சிருந்தேன். அப்படி இருந்து என்னை விட்டு ஓடி போயிட்டே. என்னடி இது? உன் முகமே எனக்கு மறந்து போயிடுச்சு தெரியுமா? யார் நீ? என் பொண்டாட்டி பேசிட்டு இருக்க? என்ன வக்கீல், இன்னைக்கு வேணா இவ உங்க பொண்டாட்டியா இருக்கணும். ஆனா உங்களுக்கு முன்னால 5 வருஷம் 4 மாசம் 3 நாள் நான் தானே வச்சிருந்தேன். இங்க பாரு, ஜெர்மனில கெர்ஃபடாக்ஸ்ன்றவர் என்ன சொல்லிருக்காரு தெரியுமா? என்ன சொல்லிருக்கா? Yesterday see for me, today see for you, tomorrow see for who? You tell who? என்ன ஹூம்னு கேட்டதுக்கு இப்படி ஹூமிட்டான். ஐயோ, இது ஊரா பொண்டாட்டி நல்ல உருண்டை அவ்வளவு இருக்கு. நம்ம பொண்டாட்டி ஒல்லி இல்ல, அவன் மறுபடியும் கொலைப்பிட்டான். நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் வந்து பேசுறேன். சரிங்க சார்.
எவனாவது தற்கொலை பண்ணானா பாடியை கண்டுபிடிக்கிறதுக்கே 10 மணி நேரம் ஆகும் சார். இவ்வளோ ஆழமான கிணறு இந்த ஏரியாவிலேயே கிடையாது சார். கொஞ்சம் கூட யோசிக்கவே வேண்டியதில்லை. இதை தாராளமாக நீங்கள் வாங்கி போடலாம். என்ன விலை கொஞ்சம் அதிகமாக சொல்கிறாங்க சார். இங்கே நிற்கிறாருண்ணே. பேரம் பேசி பார்க்கலாம் சார். படிஞ்சா வாங்கலாம், இல்லாட்டி வேற ஏதோ இடத்த பார்த்துட்டு போகலாம் இல்லைங்களா சார்? சார் இதெல்லாம் ஒரு கிணறா சார்? என் கூட வாங்க, இதோட பெரிய கிணறு இடத்தோட காட்டுறேன், பிடிச்சா வாங்கிக்கங்க. அவங்க சொல்ற இடத்த போய் பாருங்க சார். இதுல எனக்கு ஒன்றும் வருத்தம் இல்லை. அவங்க சொல்ற இடம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா நானே நடுவுல இருந்து இதை முடிச்சு கொடுக்குறேன். சொல்லிட்டாரு, அப்புறம் என்ன வாங்க சார். மோகினிக்கு தலைவலி, இன்னைக்கு நான் தான் சமையல். சீக்கிரம் வந்துருங்க. இந்த காலத்துல ரங்கராஜா அண்ணன் மாதிரி ஒரு நல்ல மனுஷனை பாக்குறது ரொம்ப கஷ்டம் பாய். அவரை பத்தி தெரியுமே. தவறு செய்யறது மனித இயல்பு தான். பட் ஆண்மைக்கான அழகான எதை பார்க்கறேன்னா அவன் எடுக்க போற போல்டான டெசிஷன்ஸ். நான் உன்னை முறையா ஏத்துக்க தயாரா இருக்கேன். இதை மிஸ்டர் ரங்கராஜும் அக்செப்ட் பண்ணுவாருன்னு நம்புறேன். அன்னைக்கு உன் பாஸ்போர்ட்டை காட்டி பேசினப்பவே நம்ம விஷயம் அவருக்கு தெரிஞ்சிருக்குமோன்னு எனக்கு ஒரு சின்ன சந்தேகம். அவர் சம்மதிச்சாலும் சரி, சம்மதிக்கலனாலும் சரி, உன்னை கூட கூட்டிட்டு போறதா முடிவு பண்ணிட்டேன். இந்த கில்ட்டோட என்னால வாழ முடியாது. நான் ஏற்கனவே செத்துட்டேன். மீண்டும் உயிர் தெழுந்து வரதெல்லாம் உங்க ஜீசஸால தான் முடியும். நான் ஜடமா வாழ்ந்து பழகிட்டேன். இனிமே சடலமாவும் வாழ முடியும். ஸ்ட்ராங்கா டிகாக்ஷன் போட்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு டீ போட்டு தரவா? மறதி நோய் என்னை விட்டு போகும். அப்பதான் நான் சொல்ல வந்ததை சொல்ல முடியும். மறதி நோய் என்னை விட்டு போகணும். மறதி நோய் என்னை விட்டு போகணும். மறதி நோய் என்னை விட்டு போகணும். என்னை விட்டு போகணும். மறதி நோய் என்னை விட்டு போகணும். அப்பதான் நான் சொல்ல வந்த விஷயத்த சரியான ஆளுகிட்ட சரியான நேரத்தில் போய் சொல்ல முடியும். கெவின் பயலும் அந்த ரங்கராஜம் பொண்டாட்டியும் லீக் ஆயிடுச்சு. ஃபுல்லாக கேட்டியா? அதுவும் நல்லா தான் போச்சு. அப்பதான் நான் மறந்தாலும் நீ எடுத்து கொடுத்துருவேன். அவங்க 2 பேரும் கூடி குமோளம் போட்டதை என் 2 கண்ணாலையும் பார்த்தையா. ஆவா என்னடா கழுத முட்டை ஃபுல்லா கேட்டது மாதிரியே ரியாக்ட் பண்ணிட்டு இருக்கியடா. ஒப்பத்தா இப்பதான் வயசுக்கு வந்துச்சான். போய் வாழைத்தான் சுடிதான் வாங்கி சீர்சனத்தை பண்ணி சீமைக்கு அனுப்பிட்டு வா. வேலை பிடிச்சி பாலை கறக்குறான். அவன் என்ன முட்டிக்கு சட்டி போடுறான். அவனே வந்துட்டான். இந்த தடவை குறி தவறாம குத்தி காட்டி சொல்லி தூக்குல தொங்க போறியா? கோபுரத்துல இருந்து குதிக்க போறியா? விளக்கமா சொல்லியா? வணக்கம் சாமி.
விளக்க பார்த்துட்டு போறானே, என்ன விளக்க போறானோ? ம், விளக்கமா தலையே அடி வாங்க போறான். ஏண்டா கோயில்ல வந்து என்ன காரியம் பண்ற? மருமகளுக்கு புள்ள இல்லைன்னு வேண்டிக்க வந்தா அழக வேற குத்திட்டு அயோக்கியத்தனமா பண்ற. நாக்கா தம்மன் துணை, வேண்டுதல் நிறைவேற அம்மன் அருள் புரியட்டும். ஓம் சக்தி. ஓம் சக்தி. ஓம் சக்தி. அந்த அழக எடுத்து கண்ணை குத்தி போடுவேன். வண்டி ரொம்ப மக்கர் பண்ணுது. மூட்டு வலி தாங்க முடியல. கொஞ்ச நேரம் நின்னாலே மூச்சு வாங்குது. கடவுள் நேரடியா மனுஷனுக்கு வந்து உதவ மாட்டாரு. நமக்கு கெவின் சார் உருவத்தில் வந்திருக்காரு. நான் காமிச்ச லேண்ட் அவருக்கு பிடிச்சி அந்த டீல் முடிஞ்சதுன்னா கிடைக்கிற 20-30 லட்சம் ரூபாயில் 2-3 வண்டி வாங்கி விட்டுடுவேன். இல்லைனா நான் போனதுக்கப்புறம் பொண்டாட்டி பிள்ளைங்களை சோத்து கலையை விட்டுட்டு போயிட்டான்ற கெட்ட பேர் வந்துடும். அந்த பயத்தில் தான் குடிக்கிறேன். போதுமா? பரவாயில்ல, நீ போய் படுத்துக்கோ. நீங்க தூங்குங்க. அதுதானே வந்து தொலைய மாட்டேங்குது எனக்கு. மற்ற புரோக்கர்ஸ் காட்டின லேண்டுக்கு தான் வேல்யூவும் இருக்கு அண்ட் தே சீப்பர் as well. பட் நான் ரங்கராஜன் காட்டின லேண்டை ஓகே பண்ணி அந்த கமிஷன் அவருக்கு கிடைக்கும்படி செய்யலாம்னு நினைக்கிறேன். அதனால உன் குற்ற உணர்ச்சியை பேலன்ஸ் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறியா? டெஃபினட்டா அதை பேலன்ஸ் பண்ண முடியாது. பட் அட்லீஸ்ட் ரங்கராஜனுக்கு நான் ஃபினான்ஷியலா ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும்ல. What do you think? ஓகே, I'll call you soon. நாளைக்கு இந்த நோட்டீஸ் இல்லாமல் போய் 2000-3000 ரூபாய் நோட்டு வந்தாலும் வரலாம். Excuse me, sir. Huh? Yeah? Somebody's come to meet you. They are waiting at the poolside. சார், நானும் மோகினி ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா எங்களை மன்னிச்சிருங்க. உங்களுக்காக ஃபிக்ஸ் பண்ணியிருந்த வீட்டில் நீங்கள் தங்குறதும் தங்காதும் உங்களுடைய விருப்பம். ஆனால் திடுதுப்புன்னு நீங்கள் இப்படி கோச்சிட்டு வந்துட்டீங்கன்னா மீதி நாளுக்கான ரெண்ட்டை டோன்ட் வரி, நான் பே பண்ணிடுறேன். ஐயோ, அது எனக்கு நல்லா தெரியும். ஆனால் நாங்கள் 2 பேரும் உங்களை சரியாக பார்த்துக்கலன்னு பாஸுக்கு தகவல் போயிடும். இல்லை, ஃபாரின் டெலிகேட்ஸோட கண்டினியூஸாக மீட்டிங்ஸ் இருக்கிறதுனால இந்த மாதிரி இடத்துல தங்கினா கொஞ்சம் வசதியாக இருக்கும்னு தான். அப்படின்னா ஒரு சின்ன ரிக்வெஸ்ட்டு. இந்த 2 நாளைக்கு மட்டும் மோகினி கையால் சமைச்சு நானே கொண்டு வந்து கொடுத்துட்டு போயிடுறேனே. சரி வாங்க. ராஜேட்டா, அது நீயே சொல்லு. இன்னும் திருவோணம், இதுல பாலடை அடுப்பிரதமன் இருக்கு. நான் உங்களுக்காகவே ஸ்பெஷலா சமைச்சது. சார், இது ஹலோ, இது இதோ வரேன் சார். ஒரு முக்கியமான ஹலோ ஹலோ என்ன விஷயம்? ஆமாம், மறுபடியும் நம்ம பார்ப்போமான்னு எனக்கு தெரியாது. இது என்னோட ஞாபகார்த்தமாக இருக்கட்டும். மறுத்து என்ன இன்சல்ட் பண்ணிடுறத ப்ளீஸ். ப்ளீஸ் டேக் திஸ். சாப்பிடு. சாரி சார், இந்த நேரங்கட்ட நேரத்தில் என்னுடைய டிராவல்ஸ் ஆஃபீஸில் இருந்து தான். இட்ஸ் ஓகே. நம்ம பார்த்த லேண்ட் ஓனர்கிட்ட பேசி டீல் ஃபைனல் பண்ணிடுங்க. நாளைக்கே ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிடலாம். ஓகே சார்? நிஜமாவா சார்? நான் எப்படி தேங்க்யூ சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல சார். சார், இந்த சுச்சுவேஷனில் நான் ஒரு 2 லைன் இங்கிலீஷில் பேசிடுறேன் சார். இன் நெக்ஸ்ட் ஜென்ரேஷனில் பர்த் சார், நெக்ஸ்ட் பர்த்து ஐ வாண்ட் டு ஒர்க் வித் யூ லைக் யுவர் ஒய்ஃப் சார். அண்டர் யுவர் லெக்ஸ், அதாவது உங்கள் காலடியிலேயே தீர்க்க சுமங்கலியா பர்மனன்ட் ப்ரெக்னென்ட். ஐ வாண்ட் டு லிவ் வித் யூ and thank you to getting more children from you, sir. Any mistake I am speaking, sir, don't mistake, sir. Next time you came, I am speaking good English, sir.
சமீபத்துல காஞ்சிபுரத்துல இவ்வளவு பெரிய ப்ராப்பர்ட்டியை யாருமே ரெஜிஸ்டர் பண்ணதில்ல. இந்தாங்க கையெழுத்து போடுங்க. தேங்க்யூ. கையெழுத்தும் உங்களை மாதிரியே அழகா இருக்கு சார். இந்தாங்க. இது இவ்வளவு பணத்தை என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை சார். ரொம்ப நன்றி சார். எப்பா ஏதோ ஒரு டீல் முடிஞ்சிச்சுன்னா கை நிறைய பணம் கிடைக்கும், பணம் கிடைச்சா பார்ட்டி வைக்கணும்னு சொன்னியே, பார்ட்டி எங்க? ஏய், இந்த பார்ட்டி எதுக்கு? உன் ஒய்ஃப் ஒன்று விட்டு ஓடி போனதுக்கா? எப்பவே ஓடி போன என் பொண்டாட்டியை பத்தி ரிப்பீட் பண்ணிக்கிட்டே இருக்கிறியே. இப்போ உன் பொண்டாட்டியோட நிலைமை என்னன்னு உனக்கு தெரியுமா? உனக்கு ஒய்ஃபுக்கு ஸ்பெல்லிங்காவது தெரியுமா? ஏன் தெரியாது? ஒய்எஃப் ஒய்ஃப். ஸ்பெல்லிங்லேயே எப்படி தடுமாறுற? நீ என்ன பண்ணிருக்க போற ஒய்ஃபை வச்சு? ஒய்ஃபே ஓடி போச்சு, ஸ்பெல்லிங் வச்சு பிள்ளையா உள்ள பூச்சி கூட நீ பெற்றுக்க முடியாது. ஆமா, அது என்ன என் ஒய்ஃபை பத்தி ஏதோ சொன்னீங்க? நீ மூக்குக்கு மேல கண்ணாடி ஏத்துற பொழுது மூளைக்குள்ள ஏதோ யோசிக்கிறேன்னு அர்த்தம். கண்ணை பார்த்து பேசினா நீ கன்ஃபியூஸ் படுத்தி விட்டுருவேன். நல்லா சொல்றேன் கேட்டுக்க. அன்னைக்கு உன் வீட்டுக்கு நான் போயிருந்த பொழுது அந்த கெவின் பையன் உன் பொண்டாட்டி கூட இருக்கக்கூடாத விதமெல்லாம் இருந்ததை நான் பார்க்க கூடாத விதத்துல எல்லாம் பார்த்து தொலைஞ்சிட்டேன். பார்த்த எனக்கே அப்படி ஒரு ஷாக்குன்னா உன் பொண்டாட்டி மட்டும் நீ அந்த கோலத்துல நீ பார்த்திருந்தி. எங்க சார் என் ஃப்ரெண்டு போயிட்டானா? ஐயோ, பணத்துக்கிட்ட கோத்து விட்டு போயிட்டானே. சார் ஏன் சார் இப்படி பாக்குறீங்க? சார் உங்க பொண்டாட்டி பத்தி நான் அப்படி சொல்லல சார். உங்க பொண்டாட்டி பத்தினியா இருக்கலாம், பதிவிரதையா இருக்கலாம். அப்படிலாம் இல்ல சார். அவளே 2 பேர் கூட போயிட்டான்ற வேதனையில தான் சரக்கடிக்க வந்திருக்கேன். அதையும் சார் இப்ப ஞாபகப்படுத்துறீங்க? 2 பேர் கூடவா தம்பி? 3வது ஒண்ணு வாட்ஸ்அப்ல போயிட்டு இருக்கு. அட நாரப்பட, என் பொண்டாட்டியில பத்தினிடா. என்னை விட்டா வக்கீல்கிட்ட போய் கெட்டா, நாளை பெத்தா, இப்பவும் கர்ப்பமா இருக்கா. உன் கூடலாம் தண்ணி அடிக்கிறது மகா கேவலம்டா. அந்த கேவலத்தை போக்க ஒரு ஆஃப் சொல்றா. தம்பி 2 ஆஃப் 2 ஆஃப் பாயில் இந்த தம்பி பே பண்ணுவாரு. சைக்கோடா நீ. Sir, your bill. Thank you. Please visit again. Sure. Yeah, I'm on my way to the airport. No. Thank you. என்ன சார் யோசிக்கிறீங்க? டெபாச்சர்ல தான் நின்னுகிட்டு இருக்கேன். டேய், ஆமா, எப்படா வரலாம் தெரியல என்ன. நீ வெயிடிங்க. இன்னைக்கு யாரோ சென்ட்ரல் மினிஸ்டர் வர்றாங்களா? அவனும் இவனும் இப்ப சொல்லிட வேண்டியதா? என்ன சார், ஏதாவது மிஸ் பண்ணிட்டு வந்துட்டீங்களா? எல்லாம் சரியா தானே இருக்கு. என்னங்க? ஐயோ சார், எனக்கு ஏற்கனவே நீங்க பணம் நிறைய கொடுத்துருக்கீங்க சார். இந்த கேலண்டர்லாம் மகாலட்சுமி இருக்கும்ல சார், அந்த மாதிரி நீங்க எனக்கு மகாலட்சுமி நான் சார். அடுத்த தடவை வரும்போது நீங்க பாருங்க, 4 காருக்கு நானே ஓனரா இருப்பேன். நீங்க எப்ப இந்தியாவுக்கு வந்தாலும் கார் மட்டும் ஃப்ரீ சார். கொடுத்ததே போதும் சார். வச்சுக்கோங்க. தேங்க்யூ சார். ரொம்ப பெரிய மனசு சார் உங்களுக்கு. உங்க மனசுல நீங்க நினைச்சதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கணும் சார். சார், மோகினி கிட்ட மட்டும் நீங்க ஒரு வார்த்தை பேசினா அவ சந்தோஷப்படுவா சார். என்னன்னு தெரியல சார், நெட்வொர்க் பிஸி போல இருக்கு, லைனே கிடைக்க மாட்டேங்குது சார். ரொம்ப நேரமா அந்த ஏர் லேடி உங்களை கூப்பிடுறாங்க சார். கனெக்ட் பண்ணலான்னா கிடைக்க மாட்டேங்குது சார். பாவம் சார், மோகினிக்கு அவ்வளோ லக் இல்லை சார். சரி, பரவாயில்ல சார்,
நீங்க போயிட்டு வாங்க சார். கிளம்புங்க சார். ஸ்னேக்குக்கே சேக்கேண்டா. அவன் போன என்ன, இவன் வருவான்ல, வந்தவுடனே சொல்லுவோம். வந்த உடனே சொல்லாம மட்டும் இருந்துடக்கூடாது. 6-7 முறை இப்படித்தான் ஆகி போச்சு. டிரைவர், என்ன சொல்ல வந்ததை மறந்துட்டையா? மறந்துட்டேன்ற வார்த்தையை என் காதுல காய்ச்சி ஊத்தி என்னை மறக்கடிக்க பாக்குறியா? இது வரைக்கும் நான் மறந்த விஷயத்தை சரியா ஞாபகமா சொல்றேன்பா. உன் பொண்டாட்டியும் அந்த கெவின் பயலும் எல்லை தாண்டிய பயங்கரவாதத்தில் ஈடுபட்டதை பார்த்தையா? காரையும் நீ வச்சிருக்கிற, ஓட்டுநர் உரிமத்தை நீ வச்சிருக்கிற, ஆனா அதை சொல்ல கூச்சமாரியா? ஐயோ, இவன் போற வேகத்தை பார்த்தா சடனா மர்டர் பண்ணிட்டு சரண்டர் ஆயிடுவான் போல இருக்கே. நம்மளுக்கு அப்படி ஆயிப்போச்சு. இவனாவது கல்ச்சர் காப்பாற்ற. ஏய், நீ இன்னும் ரெடி ஆகலையா? 10 நாளா தம் அடிக்காம பைத்தியம் பிடிச்ச மாதிரி ஆயிடுச்சு. ஐயோ, ஏன் குடியை விட இந்த குடிதான் உடல்நலத்திற்கு கேடு. நீ எக்கேடாவது கெட்டு தொலை. இந்தா, உனக்கு 1 வாரத்துக்கு தான் ரேட்டு பேசியிருந்தேன். இப்போ 10 நாள் ஆயிடுச்சு. அதுக்காக கொஞ்சம் பணம் எக்ஸ்ட்ரா வச்சிருக்கேன். ஏதாவது டிஸ்கவுண்ட் உண்டா? ஓண தள்ளுபடி? ஓணத்துக்கு இல்ல, உனக்கு முழுக்கவே தள்ளுபடி தான். ஏன் 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 எதுக்கு இத்தனை ஏன்? ஏன் இவ்வளவு சத்தம்? கேட்கல. அச்சோ, என்ன நீ இப்படி ஆயிட்ட? சீக்கிரம் வா. உன்னை பிரியறதுக்கு மனசு இல்லாம போன கெவின் திரும்பி வந்தா 2 பேரும் மாட்டிக்குவோம். You know something? ஐயோ, போதும் 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 போதும். கஷ்டப்பட்டு உன்னை தேடி கண்டுபிடிச்சு பாம்பேல படிச்சேங்கிற, அப்புறம் எப்படி உனக்கு மலையாளம் தெரியும்? பொண்டாட்டிய நடின்னு கூட்டிட்டு வந்தா உன்னுடைய ஒரிஜினல் கேரக்டர் முட்டிக்கிட்டு முன்னாடி வந்து நிக்குது. முந்தானிய நழுவு விட்டு பேசுறது, அப்படியே செவுத்துல சாஞ்சுக்கிட்டு அப்படியே பாக்குறது, அப்புறம் எனக்கு என்ன உனக்கு என்ன நடக்கிறது. உன்னோட ஆட்டிடியூட மாத்த முடியலையே. அது ஆட்டிடியூட் இல்ல, ஆட்டிடியூட். இப்படி மத்தவங்களை கரெக்ட் பண்றதே உனக்கு பொழப்பா போச்சு. எப்படியோமா நல்லபடியா நடிச்சு என்ன காப்பாத்திட்ட. நான் இது வரைக்கும் நடிச்சதே இல்ல. மாயான்னு கூப்பிட்டா வாயான்னு போய் நிப்பேன். எதையோ குடிப்பேன், மொபைல் பெட்டா கிடப்பேன், எங்கேயோ குளிப்பேன், எவனோ தொடச்சு விடுவான். சிரிக்கிற காந்தியை எண்ணி பார்த்துட்டு கவுந்தடிச்சு ஃபிளாட். அப்படி இருந்த நான் ஒரு ஆம்பளையோட விரல் மேல பட்டதுக்கே சிலுத்துக்கிட்டு கோவப்பட்டதெல்லாம் டூ மச். எனக்கே சிரிப்பு அடக்க முடியல. ஆனா இந்த 10 நாளா வாசலுக்கு கோலம் போடுறது, தலைக்கு சாம்பிராணி போடுறது, சமைக்கிறது, சாமி கும்பிடுறது, என்னதான் நடிச்சாலும் இந்த டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ் எனக்கு கொடுத்ததுக்காக என்னோட சர்வீஸ் உனக்கு இலவச திட்டத்தின் கீழ் வருது. அப்ப பணமே வேணாமா? நீ வச்சுக்கோ. என்ஜாய்.
அது அந்த டைமண்ட் மோதிரத்தை கழட்டி கொடுத்துட்டு உன்னுடைய டிவைன் எக்ஸ்பீரியன்ஸ்லாம் சொன்னா இட் ஸ்டாண்ட்ஸ் குட்ஸ் நைஸ். பயங்கர கஞ்சூசியா நீ. இதை நான் கெவின் ஞாபகமா வச்சுக்கிறேன். நீ கெவின் ஞாபகத்தை வச்சுக்கோ, இல்ல கெவினியே வச்சுக்கோ. ஆமா, அவனே கூப்பிட்டு நீ ஏன் போகல? நான் கூப்பிடுறவங்களோடலாம் போறவன் தெரிஞ்சிருந்தா கெவின் என்னை கூப்பிட்டுருக்கவே மாட்டான். அதான் மேட்டர். இளமை வீணாகாத இன்னொருத்தனுடைய வைஃபுங்கிறது தான் அவனோட ஈர்ப்பு. நான் அந்த கெவின் மாதிரி ரிச்சா ஹேண்ட்ஸமா எத்தனையோ பேரை பார்த்திருக்கேன். நான் இங்க கேட்டா நீ அங்க பார்த்து பேசிட்டு இருக்க. ஆனா ஒன்ன மாதிரி ஒரு உருவத்துக்குள்ள கட்டின பொண்டாட்டிக்கு துரோகமே பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு ஆம்பளைய நான் பார்த்ததே இல்லை. அந்த குவாலிட்டி பிடிச்சதுனால நானே விரும்பி உன் மேல கை போட்டப்போ நீ என்ன தள்ளிவிட்ட பாத்தியா? அப்பதான் நினைச்சேன் உன் வைஃப் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருப்பாங்கன்னு. హలో వస్తాను తొందరగా వస్తాను. నువ్వు ఫోన్ పెట్టు. ఇదే ஓகேயா? నువ్వు ఫోన్ పెట్టు. அந்த மாதிரி எனக்கு ஒரு முத்தம் கொடு. நான் இந்த வைர மோதிரத்தை உனக்கே தரேன். அந்த மாதிரியா? கன்ஃபார்ம்? உன் ஃபோன் எடு. ஓ ஃபோன் எடு. காதல வை. ஓகேயா? போன்லயே இப்படிலாம் பேசி மேட்டர் முடிக்கிறியே, நீ என்னை விட பெரிய நான் ஏர்போர்ட்ல இருந்து அடிச்சு பிடிச்சு வந்ததுக்கு காரணமே என் பொண்டாட்டியை பிக்கப் பண்ண. என்ன? என்னுடைய ப்ரொஃபஷன் கிவ் அண்ட் டேக், கொடுத்து வாங்குறது. அதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா உன்னை நம்பி வந்த கெவினை நீ ஏமாத்தினது தப்பு இல்லை. 5 ஸ்டார் 7 ஸ்டார்னு மாறி மாறி தங்கினாலும் ஹோம்லி ஃபுட்னா அவருக்கு ரொம்ப பிடிக்கும். ஹோம்லி ஃபுட்டு தான் கெவினுக்கு பிடிக்கும்னு என் முதலாளி சொன்னதும் எனக்கு டபுள் மீனிங்ல ஒரு ஐடியா வந்துச்சு. மாற்றான் தோட்டத்து மல்லிகைக்கு மனம் உண்டுன்னு நம்ம அண்ணாத்தெல்லாம் சொல்றதுக்கு முன்னாடியே அடுத்தவன் மனைவியை கரெக்ட் பண்றதை நம்ம ஒரு கௌரவமா வச்சிருந்திருக்காங்க. இதை நாம நேருக்கு நேராக சொன்னோம்னா பிரச்சனை ஆயிடும். அதனால தான் நான் பைபாஸ்ல சொல்றேன். அது அந்த அந்த ஐடியா என்னன்னா, இந்த மாயமோகினியை வச்சு அந்த கெவினை ஏன் கவுக்க கூடாது? நான் பண்ண காரியத்தை விட உங்க அப்பன் பெருங்காரியம் பண்ணியிருக்கான். எங்கப்பா என்ன பண்ணாரு? இப்படி சொலையா அழகா பெற்றிருக்கானே, அங்கதான் அந்த கெவின் பைய சிக்கனான். அழகா உன்னை பார்த்தமா கோத்தமான்னு போகாம உன் காலில் அவன் மனசு கொலுசா சிக்கி கழுத்துல முத்து மாலையா இப்படி அப்படி ஆடி அடியாத்தாடின்னு ஒயிட் பெட்ரோல் போட்ட ஏரோப்ளேனா பய பறக்க ஆரம்பிச்சதுனால மாமு எனக்கு தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா மைலேஜ் கிடைச்சது. ஆனா சில இடங்கள்ல உன் நடிப்பு இருக்க நான் போட்ட சத்தத்துல அது பயந்து மேல போய் உட்காந்துருச்சு. இப்போ நான் என்ன பண்றது? ஓவர் ஆக்டிங் பண்ணாதேன்னு உன் காதுல நான் பல தடவை ஓவர் ஆயில் பண்ணிருக்கேன். நீ என்ன பண்ணுவியோ ஏது பண்ணுவியோ தெரியாது. மீட்டர் இஸ் நாட் த மேட்டர், மேட்டர் இஸ் த மேட்டர் ஆஃப் த ஃபேக்ட். அண்டர்ஸ்டாண்டிங்கா? அதுக்காக சரோஜா தேவி மாதிரி கோபால் என்ன இப்படி பண்ணிட்டீங்களே கோபால். டைம் ஆச்சு, நீ போய் பேக் எடுத்துட்டு வா. உலகத்துல பணத்தை விட பெரிய விஷயம் நிறைய இருக்கு. ஆனா அது எல்லாத்தையும் பணத்தை வச்சுதான் வாங்க முடியுது. லைஃப்ல செட்டில் ஆகுற அளவுக்கு பணம் கிடைச்சிருச்சு போல இருக்கு. குடிச்சு என் பாடிக்கு எக்ஸ்பைரி டேட் வந்துருச்சு. சீக்கிரமாவே நான் புட்டுக்குவேன். என்னை நம்பி இருக்கிற பொண்டாட்டிக்கும் பிள்ளைக்கும் நல்லது செய்யணும்னா துட்டு இருக்க 4 பேரை சீட் பண்றதுல தப்பே இல்லை. நாட்டில் நிறைய பேர் என்ன மாதிரி தான் வாழ்ந்துட்டு இருக்கானுங்க. ஏரோப்ளைன் வச்சிருக்கவனுக்கு செய்யற தப்புல கொஞ்சமாவது நம்ம செய்யலாம் இல்லையா? இந்தா, நான் ஏற்கனவே கொடுத்த அட்வான்ஸ் போக மீதி பணம். ஏதோ ஃப்ராட் பண்றேன்னு தெரியுது. நீ மட்டும் என்ன, உன் முதலாளிக்கு தெரியாம தானே பங்களா வாடகை கூடுற. மூடிக்கிட்டு தர கதவை. ஆன் தி வே ஒரு பாலில் டிராப் பண்ணிடு. ஓகே?
Bye. Bye, bye. Say hello to your wife. ఓకే అయ్య బాబోయ్ ఓర్ దేవుడా అయ్యో ఎంత డబ్బు ఎక్కడిది బావా అన్ని నీకే నీ పేరులోనే ఒక ట్రావెల్స్ ఓపెన్ చేస్తాను లోన పెట్టు ఎవరైనా చూడపోతారు అది సరే నువ్వు నాకు మల్లెపూలు తీసుకురాలేదా మల్లెపూలు ఇంట్లో డబ్బులు ఉంది నీకు మల్లెపూలు కావాలా మల్లెపూలు രാജേട്ടാ വരൂ വരൂ എന്താ ചേച്ചി സുഖം തന്നെ പിന്നെ എന്താ വിശേഷം അത് 4வது മാസം കണ്ടോ என்ன அடுத்த ஒய்ஃப்னா ஒரு மரியாதை இருக்கணும்டா யாரா அது டேய் வண்டியை குறுக்க நிறுத்திட்டு ஏய் சீக்கிரமா எடுத்து தொலைங்கடா வண்டிய ஏய் బాబు ఏరోప్లేన్ చూడాలని చెప్తే చూడు చూడు Bless me, Father, for I have sinned. It's been 1 year since my last confession. தானே தேர்ந்தெடுத்துக் கொண்டதால் பொருத்தமில்லா கணவனால் பாதிக்கப்பட்ட பெண்ணின் வாழ்வில் ஒரு களங்கம் என்னால் ஏற்பட்டு விட்டது. என்னை ஏற்க அவளோ, அவளை மறக்க என் மனமோ இயலாத நிலையில் இன்னொருத்தி என் மனைவியாய் குற்ற உணர்வு முள்ளாய் அழுத்தமான அந்த பாவப்பட்ட பெண்ணின் நினைவை ஒரு சிலுவையாய் சுமக்கிறேன். யாரை கேட்டும் பூக்காது காதல் தாவரம் ஒரு காதல் பார்வை பார்க்காமல் இல்லை யாவரும் யாரை கேட்டும் பூக்காது காதல் தாவரம் ஒரு காதல் பார்வை பார்க்காமல் இல்லை யாவரும் ஏன் ஒருத்திய கண்ண கொத்தி போறிய என்ன துரத்திய தொட்டு தொட்டு போறிய எதுகையாய் மூணையாய் இருவரும் இருந்த நாளெல்லாம் கவிதை போல் இனிக்கிறதே இனித்திடும் இதயத்தை இவள் விழி எறும்பை போல தாடி கடி கடிக்கிறதே பழகிய விழியாவும் அழகிய கனவாகும் காதல் கதவினை நீ முதல் திறந்தாயே காற்றின் முதுகினில் நான் முதல் பறந்தேனே அன்னை தந்தை இல்லாமல் பிறக்கும் பிள்ளை எதுவென்றால் காதல் தானடே காதல் வந்த பின்